ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे. यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे. ॐ नमो विष्णवे प्रभविष्णवे. ॐ नारायणं महाज्ञेयं विश्वात्मानं परायणं नारायणपरो ज्योतिरात्मा नारायणपरः. नारायणपरं ब्रह्मतत्त्वं नारायणपरः. नारायणपरो ध्याता ध्यानं नारायणपरः. यच्च किञ्चित् जगत् सर्वं दृश्यते श्रूयतेऽपि वा अन्तर्बहिश्च तत्सर्वं व्याप्य नारायणस्थितः. ऋतगुं सत्यं परं ब्रह्म पुरुषं कृष्णपिङ्गलम् ऊर्ध्वरेतं विरूपाक्षं विश्वरूपाय वै नमः. ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्. ॐ शान्ति शान्ति शान्तिः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஹரி ஓம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சங்கரபாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். பகவான் பககானந்தி வனமாலி ஹலாயுதः ஆதித்யோ ஜோதிராதித்யः சகிஷ்ணுர்கதிசத்தமः सुधन्वा खण्डपरशुर्दारुणो द्रविणप्रदः. दिवस्पृक्सर्वदृग्व्यासो वाचस्पतिरयो निजः. त्रिसामासामगः सामनिर्वाणं भेषजं पिशक्. सन्न्यासकृच्छमः शान्तो निष्ठा शान्तिपरायणं. शुभाङ्गशान्तिदश्रष्टा कुमुदकुवलेशयः. गोहितो गोपतिर्गोप्ता वृषभाक्षो वृषप्रियः. अनिवर्ति निवृत्तात्मा संक्षेप्ता क्षेमकृच्छिवः. श्रीवत्सवक्षा श्रीवास श्रीपति श्रीमतां वरः. இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது ஸ்லோகத்தோட ஆர்டர்ல, ஸ்தோத்திரத்தோட ஆர்டர்ல 65வது ஸ்லோகம், சங்கர பாஷ்யத்தோட ஆர்டர்ல 78வது ஸ்லோகம். ஸ்ரீதக ஸ்ரீஷக ஸ்ரீநிவாச ஸ்ரீதக ஸ்ரீஷக ஸ்ரீநிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீவிபாவனः. ஸ்ரீதக ஸ்ரீஷக ஸ்ரீநிவாசः ஸ்ரீநிதி ஸ்ரீவிபாவனः. ஸ்ரீதர ஸ்ரீகர ஸ்ரேயः श्रीमान् लोकत्रयाश्रयः. श्रीमान् लोकत्रयाश्रयः. ஸ்தோத்திரத்தோட ஆர்டரில் இன்னைக்கு நம்ம படிக்க வேண்டியது 66, சங்கர பாஷ்யத்தோட ஆர்டரில் 79வது ஸ்லோகம் படிக்கணும். வந்துருங்க. ஸ்வக்ஸஸ்வங்கஸ் சதா சதானந்தோ ஸ்வக்ஸஸ்வங்கஸ் சதானந்தோ. அந்த ஷத அடுத்தணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் தக்காரம் அது சதன 100. நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், சதா அப்படின்னு படிப்போம். சாதா 3வது தக்காரம் போடுவோம். நம்ம சதானந்தம் நம்ம இருக்காரு ஒரு சுவாமி இங்கே இருக்காரு. சதானந்தம் அப்படின்னா சதா ஆனந்தம் எப்போவுமே அப்படின்னு அர்த்தம். சதான்றது வேற, சத
தன்றது முதல் தக்காரம் சொல்லும்போது 100 ஆயிடும் கவுண்டிங். ஸ்வக்ஸஸ்வங்க சதானந்தோ நந்திர் ஜோதிர் கணேஸ்வரः. ஸ்வக்ஸஸ்வங்க சதானந்தோ நந்திர் ஜோதிர் கணேஸ்வரः. விசிதாத்மா விதேயாத்மா விசிதாத்மா விதேயாத்மா சத்கீர்த்திश्चिन्न संशयः. सत्कीर्तिश्चिन्न संशयः. स्वक्सस्वङ्गः सतानन्दो नन्दिर्ज्योतिर्गणेश्वरः. विचितात्मा विधेयात्मा सत्कीर्तिश्चिन्न संशयः. நம்ம பார்க்குற நாமம் வந்து 615வது நாமம் ஸ்வக்ஷஹ. ஸ்வக்ஷஹ அப்படின்றதுக்கு அர்த்தம் சு அக்ஷக அப்படின்னு பிரிக்கணும். சு அக்ஷக அப்படின்றதுக்கு அர்த்தம் சு அப்படின்னா சோபனம், சுந்தரம், மங்களம் அப்படின்னு அர்த்தம். சூன்றதுக்கு அர்த்தம் நிறைய அர்த்தம் இருக்குது. சிறந்தன்னு சொல்லலாம், பெஸ்ட், த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம், அழகானது, சுந்தரமானதுன்னு சொல்லலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல அழகான சுந்தரமான. அக்ஷக அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா, சாதாரண இது அக்ஷக அப்படின்னா கண்கள்னு அர்த்தம். அப்போ நல்ல அழகான கண்களை உடையவர் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி. அதனால் அவருக்கு பேர் ஸ்வக்ஷகா அப்படின்னு பேர். நல்ல முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா சுவாமியோட கண்களை தான் பார்க்கணும். தாரணைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உத்தமமானது கண்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. யாராவது யோகி ஆகணும்னு நினச்சோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? 3 அங்கங்கள் நான் சொல்லியிருக்கேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பாதத்தை வந்து பார்த்திங்கன்னா தாரணம் பண்ணணும் அனுகிரகத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட முகமண்டலத்தை வந்து பார்த்திங்கன்னா தாரணம் பண்ணணும். அதுக்கப்புறம் முகத்தையும் விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்களை மட்டுமே பார்க்கணும். முக்கியமான வித்யா தக்ஷிணி அக்ஷபுருஷ வித்யா அப்படின்னு பேர். சுவாமி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உலகத்துக்கு கண்களாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துகிறார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கண்களும் நம்மளோட கண்களும் வந்து பார்த்திங்கன்னா தாரண தியான சமாதியில் ஒன்றாச்சு அப்படின்னா நல்ல விஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உண்டாயிடும். இந்த உலகத்தை பார்க்குற பார்வை மாறிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தாரணைக்கு ரொம்ப முக்கியமானது சுவாமியோட கண்கள். நிறைய இடத்துல சுவாமியோட கண்கள் வர்ணனை இருக்குது. அப்போ அந்த ஸ்வக்ஷகன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக எடுத்தால் அழகான கண்கள், மங்களமான கண்கள், அனுகிரகம் செய்யக்கூடிய கண்கள். இதுக்கு அடுத்தது 616வது நாமம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வங்கஹா அப்படின்னு பேர். திரும்ப அதே தான், சு அங்கஹா ஸ்வங்கஹா. சு அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்ப மங்களமான. அப்போ தாரணைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி என்ன பண்ணியிருக்கார்? நிர்குண நிராகாரமாக இருக்கிற சுவாமி என்ன பண்ணியிருக்கார்? அவதாரம் பண்ணியிருக்கார். கீழே இறங்கி வந்திருக்கார். எதுக்காக அவதாரம் பண்ணணும் அப்படின்னா லோக்க ஜனங்களோட உத்தாரணத்துக்காக கீழே இறங்கி வந்திருக்கார். எதுக்காக அவர் வந்து கீழே இறங்கி வரணும்? அப்போ நமக்கு ஆலம்பனம் வேணும்ல. நிர்குண நிராகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாத்து மாதிரி ஏதாவது ஒரு திசையை பார்த்து நீ வந்து பார்த்திங்கன்னா உன் தேவனை நீ இது பண்ணு அப்படின்னா எப்படி பிடிக்க முடியும்? ஈஸ்வரனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 786ன்னு ஒரு நாமத்தையும் ஒரு பிறையும் போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை பிடிக்க முடியுமா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கா? ஆலம்பன விஷயம் இந்த லோக்க மக்களுக்கெல்லாம் வேணும் அப்படின்னா சுவாமி என்ன பண்ணியிருக்கார்? அவதாரம் பண்ணியிருக்கார். அந்த அவதாரம் எப்படி இருக்கணும் அப்படின்னும் போது தியானம் பண்ணுறதுக்கு யோக்கியத்தையா அங்கங்கள் இருக்கணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மங்களமான சு அப்படின்றதுக்கு அர்த்தம் நல்ல மங்களமான அங்கங்களை உடையவர். தாரணை பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மங்களத்தை கொடுக்குற அங்கம். அதனால சுவாமிக்கு பேர் ஸ்வங்கஹா அப்படின்னு பேர். சு அங்கஹ ஸ்வங்கஹா. அதுக்கப்புறம் சரி, சுவாமியை தாரணை பண்ணுறதுனால என்ன நடக்கும் நல்லா தெரிஞ்சுங்க. அங்கங்களை எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பாகவதத்தில் நம்ம பார்த்துருக்கோம். என்ன பண்ணணும் அப்படின்னா 3 இடத்துல சுவாமியை பற்றின அங்கங்களை வர்ணனை நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பாகவதத்துலேருந்து எடுத்து. இவர் வந்து பரீட்சித்துக்கு வந்து சுக மகரிஷி என்ன பண்ணுறார்? விஸ்வரூபத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்தையும் அவர் ஒரு சின்ன விக்கிரகத்தில் வர்ணனை பண்ணியிருக்கார். அதையும் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் கபில மகரிஷி வந்து பார்த்திங்கன்னா தேவகுதிக்கு அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவாமியோட வர்ணனை பண்ணியிருக்கார் மேலேருந்து கீழே வரைக்கும். அதே மாதிரி பகவானே என்ன பண்ணியிருக்கார்? நம்ம உத்தவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகாதச ஸ்கந்தத்தில் உத்தவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் தன்னுடைய ரூபத்தை தானே இப்படி தான் ஹிருதய கமலத்தில் தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கார். அப்போ என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாமியோட ரூபத்தை வந்து பார்த்திங்கன்னா தியானம் பண்ணுறது ரொம்ப உத்தமமானது. அப்போ அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்வங்கக மங்களமான அங்கங்களை வந்து பார்த்திங்கன்னா தியானம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆர்டர் மாற்றி போட்டுங்க. கடைசியில் எங்கே வந்துடணும்? பாதத்தை விட்டுட்டு என்ன பண்ணணும்? முகமண்டலம்,
முகமண்டலத்தை விட்டுட்டு என்ன வந்துடணும், கண்களுக்கு வந்துடணும். அந்த கண்களுக்கு வந்ததுக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆனந்தமும் ஆனந்தம் தான். ஆனந்தமய கோஷத்துக்குள்ளார என்ட்ரி ஆயிடுவீங்க. சதானந்தா அப்படின்னு பேர். சுவாமி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த ஸ்வரூபமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார். சதா வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கார். அந்த அவருடைய ஆனந்தம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சத்து சித்து ஆனந்தம்னு சொல்லக்கூடிய ஆனந்தம் தான் மாயையோடு சேரும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தூக்கத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தமாக ஆனந்தமய கோஷமாக ஆகுது. அப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆனந்தங்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறது. அப்போ சுவாமி தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஆனந்தத்தை எடுக்கிறீங்களோ அதெல்லாம் சுவாமியோட ஆனந்தம், சொரூப ஆனந்தம். சுவாமியோட சொரூப ஆனந்தத்தை தான் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் நான் என்ன எப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த விஷயம் இருந்தாலும் ஒரு நல்லா இருக்குது ஒரு ஆனந்தம் எடுக்கிறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஆஹா சுவாமி எவ்வளோ ஆனந்தமாக இருக்கார் அப்படின்னு வந்து ஒரு திங்க் பண்ணிக்க வேண்டியது. ஏன்னா ஆனந்தம் எல்லாமே சுவாமியோட. அதனால தான் சதானந்தகன் என்ன அர்த்தம், நூற்றுக்கணக்கான ஆனந்தங்களா, நூற்றுக்கணக்குன்னா சும்மா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆனந்தங்களா வெரைட்டியாக நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீரை பண்ணா என்ன கீரை என்ன அருமையாக கீரை பண்ணினார் நாத பிரம்மம். கீரையை பார்த்தா என்ன ஆனந்தமாக இருந்துச்சு. கீரை ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் ஒரு ரசம் வச்சேன் பாருங்க, ரசோவை சகா சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா ரசமாக இருக்கார். அதுக்கப்புறம் வெள்ளை தயிர் போட்டு சாப்பிட்டா ஐயோ தயிர் என்ன ஆனந்தமாக இருக்கு. ஐயோ கீரை ஒரு ஆனந்தம், அதுக்கப்புறம் ரசம் ஒரு ஆனந்தம், அதுக்கப்புறம் தயிர் ஒரு ஆனந்தம், அதுக்கப்புறம் ஒரு மாவடு வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து சிமிச்சு வச்சு கொடுத்து அமைச்சிருக்காங்க. நான் ஒரு 6 மாதம் டம்ப் பண்ணி வச்சு இப்போ தான் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஐயோ ஒரு தயிர் சாதத்துக்கும் ஒரு மாவடுக்கும் இருக்கிற ஆனந்தம் அப்படியே யோகத்தில் நிற்கிற மாதிரி. என்னப்பா இது இத்தனை வெரைட்டியா. ஒரு சாப்பிடும் போது வெறும் தண்ணி, நான் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆனந்தத்தை இது பண்ணுறேன். எப்போ தண்ணி குடித்தாலும் ஐயோ தண்ணி வெறும் ஜலம் என்ன டேஸ்ட்டாக இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாமி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்திலிருந்து வெளிப்படுறார் ஒரே ஆனந்தம். ஆனால் அந்த உபாதிக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா ரசத்தில் ஒரு டேஸ்ட்டு, தயிரில் ஒரு டேஸ்ட்டு, கீரையில் ஒரு டேஸ்ட்டு, ஊறுகாயில் ஒரு டேஸ்ட்டு அப்படின்னு எல்லாத்துலேயும் வெரைட்டியாக வெளிப்படுறார். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இது நல்லா இருக்குது இது நல்லா இருக்குது அப்படின்னு. ஒரே சுவாமி தான், ஆனந்த சுரூபம் தான். நூற்றுக்கணக்கான விஷய சுகங்களா வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுகிறது. அப்போ சுவாமிக்கு என்ன பேர், சதானந்தா. எந்த ஆனந்தம் அனுபவிச்சாலும் அந்த ஆனந்தம் சுவாமின்னு நம்ம நிச்சயம் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நந்தி. நந்தினா என்ன சுவாமி, சாதாரண நந்தி நமக்கெல்லாம் தெரியும்ல. எங்கே நிற்கும் நந்தி, எங்கே நிற்கும், சுவாமிக்கு முன்னாடி நிற்குமா, சிவலிங்கத்துக்கு முன்னாடி நிற்குமா. அப்போ மங்களம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவம் சொரூபம் அந்த சொரூபத்துக்கு முன்னாடி நிற்கிறது. இந்த அவிமுக்தி க்ஷேத்திரம் அப்படின்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு பேர் என்ன பேருன்னா அவிமுக்தி க்ஷேத்திரம். நான் ஏற்கனவே உங்களுக்கு உபனிஷத்துக்கள் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் நம்மளுடைய ஆனந்த சுரூபம், டீப் ஸ்லீப்பில் வந்து இருக்கிற அவஸ்தை இந்த இடம் தான். இங்கே என்ன இருக்குன்னா அர்த்தநாரீஸ்வர சுரூபமாக சுவாமி இருக்கார். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வைஷ்ணவ மதத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பள்ளி கொண்டு இருக்கார் சுவாமி. வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கொண்டு இருக்கார், ஸ்ரீதேவி பூதேவியோடு சகிதமாக பள்ளி கொண்டிருக்க இடம் இது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைவ மதத்திலேருந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி அர்த்தநாரீஸ்வர சுரூபமாக இருக்கார். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த மூக்கு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நந்தின்னு பேர். இந்த மூக்கு தான் நந்தி. மூக்குனா என்ன, எதை குறிக்கிறது, மூக்கு எதுக்கு தேவை, சுவாசம். சுவாசத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நந்தி. நந்தி வந்து பார்த்தீங்கன்னா சதா நேராக சுவாமியை பார்த்துக்கிட்டு இருக்கும். அந்த மூக்கோட நுனி வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியை பார்த்துக்கிட்டு இருக்கும். அதனால நந்தி. நந்தி வந்து எங்கே இருக்குது சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா தூக்கத்தில் இருக்கிற ஆனந்தம் இருக்குல்ல, தூக்கத்தில் சுவாமி எப்படி இருக்கார், ஆனந்த சுரூப்பியாக இருக்கார். இந்த பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சுவாமியை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஆனந்தமாக இருக்குமே அங்கே. அப்போ நந்தின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா பிராணஸ்வரூபம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரண சரீரம்னு நம்ம சொல்கிறோம். தூக்கத்தில் இருக்கிறது, டீப் ஸ்லீப்பில் இருக்கிறது. அந்த இடத்துல பிராணன் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா ஆனந்தமாக இருக்கிறது. அப்போ பிராணனுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் நீங்கள் நந்தின்னு பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்டர்பிரேஷன் பண்ணிக்கணும். நந்தின்றது கான்சியஸ்னஸையே சதா பார்த்துக்கிட்டு இருக்கிற பிராண தத்துவம். அப்போ அந்த பிராண தத்துவமாக வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்கா அப்படின்னா சுவாமி தான் பிராண தத்துவமாக இருக்கார், ஆனந்த சுரூபமாக இருக்கார்.
காரண சரீரம் அப்படின்னு பேர். அதை வந்து நந்தின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் நந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிர் கணேஸ்வரா. ஜோதிர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜோதிர பிரகாசம். இந்த உலகத்தில் என்னெல்லாம் பிரகாசிக்குதோ அது எல்லாத்துக்கும் ஒரு கணம்னு போட்டு, கணம்னா கூட்டம். சந்திரன் சூரியன் ஆரம்பிச்சு நட்சத்திரங்கள், எத்தனை கோட்டிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு. அப்ப எல்லாமே ஜோதின்னு வந்துடுது. ஜோதியோட கூட்டம் அப்படின்னா ஜோதிர் கணம் அப்படின்னு பேர். அவைகள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனாக இருப்பவர், வெறும் பியூர் கான்சியஸ்னஸ் தான் ஜோதின்னு பேர். ஜோதி ஸ்வரூபமா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார் பகவான். அதனால அவருக்கு பேர் வந்து ஜோதிர் கணேஸ்வரகன் பேர். ஜோதி கூட்டங்களுக்கு ஈஸ்வரனாக இருப்பவர். விஜிதாத்மா. விஜிதாத்மா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 620வது நாமம் விஜிதாத்மா. ஜித ஆத்மா ஏன விசேஷ ரூபேன. எவருடைய மனமானது வந்து பார்த்தீங்கன்னா நன்றாக அடக்கப்பட்டதாக இருக்கிறதோ, பகிர்முகமாக போகாததாக அடக்கப்பட்டதாக இருக்கோ அவருக்கு பேர் விஜிதாத்மான்னு பேர். யோகிகளுக்கு எல்லாத்துக்கும் அப்படிதான் சொல்லுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட மனதை உடையவர் சுவாமியா இருக்கார். அவர் மனசு வந்து பார்த்தீங்கன்னா சதா சொரூபத்திலேயே நிற்கிறதா இருக்கு. அதனால அவருக்கு பேர் விதேயாத்மா அப்படின்னு பேர், விஜிதாத்மான்னு பேர். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விஜிதாத்மாவுக்கு பேரு ஜெயிக்கப்பட்டதுன்னு பேரு. மனசு வேற எங்கேயும் போகாம அவரோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா விஜிதாத்மான்னு பேரு. அதுக்கப்புறம் விதேயாத்மான என்ன அர்த்தம்? அடுத்த நாமம் வந்துடுது விதேயாத்மா அப்படின்றதுக்கு அர்த்தம். விதேயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, விதேயாத்மான்றதுக்கு அர்த்தம், விதேயாத்மாக்கு ஆப்போசிட் அவிதேயாத்மா. விஜிதாத்மா விதேயாத்மா. அப்போ விதேயாத்மாக்கு பக்கத்தில் ஒரு ஆ மறைஞ்சிருக்கு சைலண்ட். அப்போ அவிதேயாத்மான்னு எடுக்கணும். ஃபர்ஸ்ட் விதேயாத்மான என்னது? விதேயாத்மா அப்படின்னா யார் சொன்னாலும் எஸ் பாஸ் எஸ் பாஸ்ன்னு யார் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படைஞ்சு போகிறாரோ அவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா விதேயாத்மான்னு பேர். குருகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிஷ்யர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன். 2-3 பேர் என்கிட்ட வருவாங்க, உடனே மாறி மாறி பேசுவாங்க. நான் சொல்லுவேன் இது மாதிரி பேசக்கூடாது, என்ன பண்ணணும்? சரிங்க சார், ஃபஸ்ட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒபே பண்ணுறதுன்றது நமக்கு யாருக்கும் இருக்கிறது. அப்போது ஒரு ஆச்சாரியர்கிட்ட வரீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? நான் எதாவது பேசினேன் அப்படின்னா, உங்களுக்கு இது வரைக்கும் பெரிய ஆள் ஆகிட்டீங்க எல்லாரும். அப்போ பெரிய ஆள் ஆகிட்டிங்கன்னா நம்மளை கேட்குறதுக்கு ஆளே இல்லை. சின்ன வயசுலேருந்து யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஹேபிட்டை கொண்டு வரணும். எஸ் பாஸ் எஸ் பாஸ் எஸ் பாஸ், சரிங்க சாமி சரிங்க சாமி சரிங்க சாமி அப்படின்னு சொல்கிற ஹேபிட்டை கொண்டு வரணும் முதல்ல. அப்படி யார் வந்து பார்த்தீங்கன்னா சரி சரி சரின்னு ஒபே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பேர் விதேயாத்மான்னு பேர். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னா அவிதேயாத்மா. சுவாமியை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்? சுவாமிக்கு அந்நியமாக வேற யாரும் இல்லை, மேலேயும் இல்லை, ஈக்குவலாகவும் சுவாமிக்கு ஈக்குவலாகவும் இல்லை. நீங்கள் மேலே யாராவது இருந்தால் தானே சுவாமியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ சுவாமியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. அதனால சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா அவிதேயாத்மா அப்படின்னு பேர். ஒபே பண்ணுறதுக்கு அவர் வந்து யாரும் கட்டளை இடுவதற்கு ஆள் இல்லாதவர், அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாதவர், அவிதேயாத்மா. அதுக்கப்புறம் சத்கீர்த்திகி. சத்கீர்த்திகி அப்படின்னா என்ன அர்த்தம்? கீர்த்தி அப்படின்னா புகழ்னு அர்த்தம். நம்ம சொல்கிறோம்ல ஒருத்தரோட கீர்த்தி, அவருடைய புகழ், யசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த கீர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டது அப்படின்னா, சத்துனா என்ன அர்த்தம் அப்படின்னா பொய்க்காதது, அசத்துனா பொய், சத்துனா சத்தியம். அப்போ எப்பவுமே பொய்க்காத கீர்த்தியை உடையவர். இப்போ நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வந்து இருக்கிறது எல்லாத்தையும் படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக பாராயணத்தை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு நாமத்தையாக மனசுக்குள்ளார மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். மெதுவாக அர்த்த ஸ்புரணம் வர ஆரம்பிச்சிரும். ஒரு 5 வருஷம் போட்டுமே. ஒரு 5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா 5 நாமம் 5 நாமம் எடுத்துக்கிட்டா போதும். அழகாக வந்து பார்த்தீங்கன்னா 5 நாமம் டெய்லி ஒரு 5 நாமத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அர்த்த ஸ்புரணத்தை பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகட்டும். மெதுவாக ஒவ்வொரு நாமத்தை சொல்லும் போதும் இதாச்சு அப்படின்னா இது சம்ஸ்காரமாக ஆயிடும். இனி வரக்கூடிய ஜென்மங்களுக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? இந்த நாமங்கள் எல்லாம் அர்த்த ஸ்புரணத்தை கொடுத்து நமக்கு மேன்மையை கொடுக்கும். அப்போ இந்த ஜென்மத்தில் படிக்கிற சுவாமியோட கீர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா இனி 7 ஜென்மங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை என்ன பண்ணாது? கைவிடாமல் இருக்கும். மங்களத்தை மோட்சம் வரைக்கும் நம்மளை கொண்டு போகும். அப்போ இது பொய்க்காதது. சுவாமியோட புகழ் பாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா பொய்க்குமா? பொய்க்காது. இதே வந்து ஒரு மினிஸ்டர், ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி,
யாரையாவது இந்த லோக்கத்தில் இருக்கிற ஆட்களோட புகழ் பாடணும் அப்படின்னா என்ன ஆகும் தெரியுங்களா? இந்த ஜென்மத்தோட பலன் கொடுக்கறது என்ன ஆகிடும்? நின்று போயிடும். ஏன்னா இந்த ஜென்மத்தில் ராஜாவாக இருக்கிற ஆள் அடுத்த ஜென்மத்தில் என்ன வேறு பூஜாவாக போயிடுவார். அவர்கிட்ட மோட்சம் கிடைக்காது, ஒன்றும் இருக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்பிரிச்சுவலுக்கு வந்ததுக்கு பிறகு, ஸ்பிரிச்சுவலுக்கு உள்ளே வந்ததுக்கு பிறகு 2 பேர் தான் நம்மளோட ஸ்துதியில் இருக்கணும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் குருவை ஸ்துதிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முகத்துக்கு நேராக பார்த்தீங்கன்னா குருவையும் ஆச்சாரியரையும் ஸ்துதிக்கலாம், அதுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம யோக்கியமான ஒரு பெர்சன் இருக்கார் அப்படின்னா சுவாமியை மட்டும்தான் ஸ்துதி பண்ணணும். சுவாமிக்கு அந்நியமாக நரஸ்துதி பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்? இப்போ நம்ம சங்கல்பம் பண்ணிக்கணும், நான் எந்த நரஸ்துதியும் பண்ண மாட்டேன். ஏன் நரஸ்துதி பண்ணுறோம் அப்படின்னா காரியம் சம்பாதிக்க, காரியத்தை சக்ஸஸ் பண்ணுறது. யாரையாவது ஒருத்தர் ஸ்துதி பண்ணுறோன்னா அவர்கிட்ட ஏதோ காரியத்தை சித்தப்படுத்த போகிறோன்னு அர்த்தம். அப்போ நம்ம நரஸ்துதி பண்ணினீங்க அப்படின்னா அது எல்லாமே என்னது? அசத்து கீர்த்தி ஆகிடும். ஆனால் சுவாமியை நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்துதி பண்ணுறோம் அப்படின்னா அது சத்கீர்த்தி. திரும்ப திரும்ப சுவாமியை பார்த்தீங்கன்னா ஸ்துதி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ சத்கீர்த்திகி அப்படின்னு சுவாமிக்கு பேர். சத்தியமான கீர்த்தி, பலனை கொடுக்கக்கூடிய கீர்த்தி, சத்தியமானது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன சம்சயக. சின்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? வெட்டுப்பட்டதுன்னு அர்த்தம். சுவாமியை பார்த்தீங்கன்னா இந்த விதமாக சதா கீர்த்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அவருடைய சகுணத்தையும் அவரோட நிர்குணத்தையும் சதா கீர்த்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கும். கீர்த்தனம்னு என்ன அர்த்தம்? வெறும் பாடுறது இல்லை. ஸ்துதிக்கிறதுனா என்ன அர்த்தம்? இப்போ வேதாந்தத்திலேருந்து விசாரம் பண்ணுறோம்ல, இதுக்கு பேரும் பார்த்தீங்கன்னா கீர்த்தனம் அப்படின்னு பேர். சுவாமியோட நாமங்களை பார்த்தீங்கன்னா பாடுறது, சுவாமியோட நாமங்களை விசாரம் பண்ணுறது, அவருடைய கல்யாண குணங்களை சிந்திக்கிறது, இது எல்லாத்துக்கும் பேர் பார்த்தீங்கன்னா கீர்த்தனம் அப்படின்னு பேர். அப்போ நிர்குணத்தை நம்ம பண்ண 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 நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிர்குணத்திலிருந்து நமக்கு சந்தேகங்கள் எல்லாம், ஹிருதயத்தில் இருக்கிற அஜ்ஞான முடிச்சுக்கள் எல்லாம் அவிழ்ந்து போய்விடும். சந்தேகம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் இல்லை, இருக்கிறது பிரம்மம் மட்டும்தான், சுவாமி மட்டும்தான் இருக்கார், ஜீவன் ஒரு ஆள் இல்லவே இல்லை அப்படின்னு சந்தேகம் எல்லாம் நிவர்த்தியாகி மோட்சம் கையில் வந்துடும். அதனால சுவாமிக்கு என்ன பேருனா, அவரை சிந்திச்சு நமக்கு மோட்சம் கிடைக்கிறதுனால நம்மளுடைய சந்தேகங்களை நீக்கிறவர் அவர் தான். அதனால சின்ன சம்சயக, அவருடைய சுரூபமே அப்படியாது. பாஷ்யத்துக்கு வந்துரு. பாஷிகார் சொல்றார் 615வது நாமம் ஸ்வக்ஷஹ அப்படின்றதுக்கு மீனிங் சொல்றார். சோபனே புண்டரீகாபே அக்ஷினி அஸ்ய இதி ஸ்வக்ஷஹ. ஸ்வக்ஷஹ அப்படின்றதுக்கு அர்த்தம் சொல்றாரு சோபனே. சூன்றதுக்கு அர்த்தம் சு அக்ஷகன்னு பிரிக்கணும். சூனா என்ன அர்த்தம்? சோபனம். சோபனம்னா என்ன அர்த்தம்? மங்களம், அழகானது, சுந்தரம் அப்படின்னு பல மீனிங் இருக்கு. அப்போ சு அப்படின்றதுக்கு அர்த்தம் சுந்தரம்னு எடுக்கலாம், சூன்றதுக்கு அர்த்தம் மங்களம், சோபனம் அப்படின்னு எடுக்கலாம். சோபனமான மங்களமான புண்டரீகாட்சக, புண்டரீகாபே அப்படின்றதுக்கு அர்த்தம் அவருடைய கண்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, புண்டரீகம்னா என்ன அர்த்தம்? தாமரை இதழ். தாமரையில் ஒரு பேலட்டை எடுத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்படி குண்டாகி இப்படி சுருங்கி வரும். ஒரு தனி இதழை பிரிங்க, ஒரு இதழை பிரிச்சிங்க அப்படின்னா முழு தாமரை எடுக்காதீங்க. முழு தாமரை இருந்தால் சாமி என்ன இப்படி ஹெட்லைட் மாதிரியா இருக்காரு, இப்படியா போட்டா? அப்படி இல்லை. அந்த புண்டரீகாட்சம்ன்றதுக்கு அர்த்தம் ஒரு இதழை பார்த்தீங்கன்னா எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு இதழ் கீழே இருக்கிற பாகம் எப்படி இருக்கும்? நல்லா குண்டாக முடிகிறது இப்படி கூடல முடியும். அப்போ சுவாமியோட கண்கள் பார்த்தீங்கன்னா இப்படி முடியும், நல்லா பெருசாகன்று அப்புறம் கீழே முடியும். அப்போ சுவாமியோட கண்கள் பார்த்தீங்கன்னா தாமரை இதழ் போன்று கண்களை உடையவரா பகவான் இருக்கிறதுனால பகவானுக்கு பேரு ஸ்வக்ஷஹ அப்படின்னு பேர். ஒன்று. இதுக்கு அடுத்தது 2வது சொல்றாரு 616வது நாமம் ஸ்வங்கஹ. ஸ்வங்ககன்னு அர்த்தம் திரும்ப அதே தான். சு அப்படின்னா சுந்தரமான, இல்லை அப்படின்னா சூன்றதுக்கு அர்த்தம் சோபனே, ரொம்ப மங்களமான. இந்த ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா மங்களமான அங்காணி, சோபனானி அங்காணி அஸ்ய இதி. மங்களமான அங்கங்கள் பகவானுக்கு இருக்கிறதுனால பகவானுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வங்கஹா அப்படின்னு பேர். பாருங்களேன், எனக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட அந்த உருவத்தில் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ராமரை பாருங்களேன், ராமரோட ஷோல்டர்லேருந்து பாருங்களேன், அந்த கோதண்ட ராமராக பார்த்தீங்கன்னா இருப்பார்ல, என்ன அழகுங்க. நான் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த ஷோல்டர் கைகளுக்கு நான் அடிமைங்க. ராமருக்கு பார்த்தீங்கன்னா தோல் கண்டார் தோலே கண்டார்.
தோல் கண்டார் தோலே கண்டார் அப்படின்னு. என்ன கை அது, என்னது அது, அது பார்க்க பார்க்க ஒரு ஏதோ ஒரு மிஸ்மரிசம் பண்ற மாதிரி இருக்கு. என்ன அங்கம் சுவாமிக்குன்னு. ராமரோட கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், எந்த சித்திரக்காரருக்கும் ஒரு அனுகிரகம் சுவாமி பண்ணியிருக்காரு. எந்த சித்திரக்காரர்கள் சுவாமியை வரைஞ்சாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு இருக்கிற அங்கங்கள்லாம் பார்க்க 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 ஆனந்தத்தை கொடுக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுறதுக்கு, தாரண தியான சமாதி பண்ணுறதுக்கு அனுகூலமான அங்கங்களை உடையவரா சுவாமி இருக்கார். அதான் இங்கே சொல்லியிருக்க சோபனானி அங்காணி, மங்களத்தை செய்யக்கூடிய அங்கங்கள். மற்ற அங்கங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும், எல்லாம் காம விகாரத்தை உண்டு பண்ணும். ஆனால் சுவாமியோட அங்கங்களை தாரண தியானம் சமாதி பண்ண 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 நமக்கு என்ன உண்டாகும், மோட்சம் கிடைக்கும் நமக்கு. அதனால சோபனமான அங்கங்களை பகவான் உடையவர், அவதார புருஷர். இந்த ரெண்டுமே அவதாரத்தை குறிக்கிறது. 617வது நாமம் வந்துருது சதானந்தகா. சதானந்தக அப்படின்னா சத அப்படின்னா 100, நூற்றுக்கணக்கான ஆனந்தங்களாக பகவான் தான் இருக்கார். எப்படி, ஏக்கையேவ பரமானந்தக. பாஷிகார் சொல்றார், ஒரே ஒரு ஆனந்தம் தான். என்னது, சுவாமியோட ஆனந்தம் சத்து சித்து ஆனந்தம். அடிச்சா அந்த சச்சிதானந்தம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாயையோட சேரும்போது அதுக்கு என்ன பேர் சொல்கிறோம், ஈஸ்வரன். நிர்குணம் என்னாச்சு, சகுணமா ஈஸ்வரனாச்சு. எங்கே இருக்கு, தூக்கத்தில் நான் சுகமாக தூங்குனேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. அந்த சுகமாக தூங்குனீங்கல்ல, அந்த சுகமாக தூங்குறதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சுவாமி தூங்குற இடத்துக்கு பேர் வந்து ஆனந்தமய கோஷம் அப்படின்னு பேர். அன்னமய கோஷம் ஸ்தூல தேகம், பிராணமய கோஷம் பஞ்ச பிராணங்கள் இந்திரியங்கள், அப்புறம் மனோமய கோஷம் மனசு இந்திரியங்கள், அப்புறம் விஞ்ஞானமய கோஷம் புத்தி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆவதாக இருக்கிறது ஆனந்தமய கோஷம். ஆனந்தமய கோஷம்னா என்ன அர்த்தம்னா, நம்ம டீப் ஸ்லீப்பில் நம்ம ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம்ல, அந்த ஆனந்தம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தமய கோஷம் பேர். இந்த உலகத்தில் ஏதாவது ஈக்குவல் பண்ண முடியுமா, டீப் ஸ்லீப்பில் இருக்கிற ஆனந்தத்துக்கு ஏதாவது ஈக்குவலாக சொல்ல முடியுமா அப்படின்னா ஒரு ஆனந்தமும் இல்லை. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா அவித்யா அந்த இடத்துல இருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு துளி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்குன்னா, நம்ம ஆனந்தத்தை அனுபவித்தாலும் அங்கே வந்து ப்ரெசண்ட்டில் நமக்கு வந்து அது தெரியறது இல்லை. காலையில் எந்திரிச்சோன்னு தான் ரீகால் பண்ணுறோம், நான் ஆனந்தமாக தூங்கினேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல அக்ரஹணம்ன்ற ஒரு தோஷம் மாயா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மறைச்சிருக்கு. அப்போ அதே ஒருத்தன் சமாதியில் போகும்போது அவன் என்ன பண்ணுறான், ஒவ்வொன்றுத்தையா நேத்தி 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 நேத்தின்னு பண்ணிட்டு போகிறான். அப்படின்னா கடைசியில் விஞ்ஞானமயத்தை தாண்டி என்ன பண்ணுவான், ஆனந்தமயத்துக்கு போகிறான்னு வச்சுங்க. ஆனந்தமயத்துக்கு போனோன்னு தைத்திரியத்தில் வந்து குருநாதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிருகு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பிதாவாக இருக்கிற வருணட்டை வந்து போகிறார். ஆனந்தமய கோஷத்துக்கு முதல்ல அவர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறார், போய் தபஸ் பண்ணு அப்படின்றார். அப்பா சொன்ன மாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறார், போய் தபஸ் பண்ணுறார். அன்னமய கோஷம் தான் பிரம்மம்னு வரார். இது இல்லை, போய் தபஸ் பண்ணு. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா பிராணமய கோஷம் தான் பிரம்மம்னு வரார். இதுவும் தப்பு, திரும்ப போய் தபஸ் பண்ணு. மனோமய கோஷம் தான் பிரம்மம்னு திரும்ப வரார். அதுவும் தப்பு, போ திரும்ப தபஸ் பண்ணு. விஞ்ஞானமய கோஷம் தான் பிரம்மம்னு வரார். வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் தப்பு, போ திரும்ப போய் தபஸ் பண்ண பண்ணும்போது ஆனந்தமய கோஷத்துக்கு போன மாத்திரத்தில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வரவே இல்லை. இந்த பிருகு மகரிஷி வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வரவே இல்லை. இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட் வரும்னா, தூக்கத்தில் இருக்கிற ஆனந்தம் தான் பிரம்மமா, அப்போ தூங்குனா வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மத்தை அடைஞ்சிடலாமா? ஏன்னா தூக்கத்தில் தானே அளவில்லாத ஆனந்தம் இருக்குது. தூங்கும் போதெல்லாம் டெய்லி நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம்ல, என்ன ஆனந்தம் இருக்குது, அப்போ அதுதான் பிரம்மமா அப்படின்னு கேட்கும்போது அது ஆனந்தமய கோஷம். சரி, ஆனந்தத்துக்கும் ஆனந்தமய கோஷத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான், ஹல்வாக்கு மேலே இருக்கிற ரேப்பர், இந்த பிளாஸ்டிக் ரேப்பர். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக சுற்றி வச்சுருப்பான். பார்த்தீங்கன்னா அந்த ரேப்பர் தனியாக தெரியாது. ரேப்பர் என்ன ஆகாது, தெரியாது. நம்ம கடித்தோம் அப்படின்னா நல்லா இருக்கே அப்படின்னு கடிச்சிங்கன்னா அப்போ வந்து அல்வாவை டேஸ்ட் பண்ண விடாமல் என்ன பண்ணும், நடுவில் தடுக்கும். ரேப்பரை எடுக்கணும். அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால ஹல்வாவோட சேர்ந்த மாதிரியே இருக்கும். அதனால தான் அவித்யாவை என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனந்தமய கோஷத்தில் இருக்கிறது அவித்யா அபின்ன சக்தியாக இருக்கும்.
அதை பிரித்து எடுத்ததுக்கு பிறகு என்ன இருக்குன்னா வெறும் அல்வாவை அப்போ ஈஸியாக கடிச்சு அனுபவம் பண்ண முடியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவித்யா லேயர் சின்னதாக இருக்குது தூக்கத்தில். இதே சமாதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அவேர்னஸில் ஒருத்தன் இருப்பான். அதனால் அனுபவிக்கிற ஆனந்தம் பிரம்மானந்தம் ரொம்ப பூரணமாக இருக்கும். அவித்யா இல்லாத ஆனந்தம் நிர்விகல்ப சமாதி. அதனால தான் மாண்டூக்கிய காரிக்கைக்காரர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, முமுட்சுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது பாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது இதில் வந்து எங்கே அப்படின்னா மூணாவது அத்வைத பிரகரணம் அப்படின்னு ஒரு பிரகரணம் இருக்குது. அந்த அத்வைத பிரகரணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் இருக்குது. என்ன ஸ்லோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா முமுட்சுக்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் என்ன அப்படின்றதையும் நிர்விகல்ப சமாதினா என்ன அப்படின்றதையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல சொல்கிறேன். என்ன அப்படின்னா ஆமாம் நான் லீயத்தே, அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3:33 எழுதிக்கிங்க. தூக்கத்துக்கும் இந்த ஆனந்தமய கோஷத்துக்கும் ஆனந்தத்துக்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட். பிரம்மானந்தத்துக்கும் ஆனந்தமய கோஷத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற டிஃப்ரெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது மாண்டூக்கிய காரிக்கா 3:34 போட்டுங்க. அதில் சொல்கிறார், நிகிரஹீதஸ்ய மனசோ நிர்விகல்பஸ்ய தீமதः பிரச்சாரः சது விஜ்ஞேயः சுஷுப்தேன்யோ ந தத் சமஹ. ஒரு ஸ்லோகம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சமாதியில் உட்கார்ந்து பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க, இந்திரியம் நான் இல்லை, மனசு நான் இல்லை, புத்தி நான் இல்லை, பிராணன் நான் இல்லை, அவ்யக்தமும் நான் இல்லை அப்படின்ட்டு ஒவ்வொன்றுத்தையா தன்னிடத்துல லயம் பண்ணி கிரகணம் தன்னிடத்துல ஸ்வாகா 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 பண்ணி இது இல்லை இது இல்லைன்னு என்ன பண்ணுறீங்க, கடைசியில் சொரூபத்தில் வந்து பூரண ஸ்புரணத்தோடு நிற்கிறீங்க. இது வந்து நிர்விகல்ப சமாதி. நிகிரஹீதஸ்ய மனசோ நிர்விகல்பஸ்ய தீமதः. நல்ல அவேர்னஸ் இருக்கிறவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அடையக்கூடிய அந்த நிர்விகல்ப சமாதியில் பூரண ஸ்புரணம் இருக்கும். அந்த இடத்துல இவனே தான் வந்து என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் லயம் பண்ணிட்டு தானா நிற்கிறான். அதே நேரத்தில் தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், அதுவாக லயம் ஆயிடுது. லயமாயி போய் அவித்யாவில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், விழுந்துடுறோம். ஒன்றும் தெரியலை அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் அங்கே சொல்கிறோம். தூக்கத்தில் ஒன்றும் தெரியலைன்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் சமாதியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆனந்தமாக இருக்கேன்னு சொல்லுவோம். நம்ம தூக்கத்தில் இருந்து வேக்கப் ஆனதுக்கு பிறகு தான் நம்ம சொல்கிறோம் நான் ஆனந்தமாக இருந்தேன் அப்படின்னு. அப்போது தூக்கத்தில் இருக்கிற ஆனந்தம் நமக்கு ப்ரெசண்ட்டில் தெரியறது இல்லை. ஏன்னா அவித்யாவில் போய் விழுந்துடுறோம். நம்ம டெய்லி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈஸ்வர தத்துவத்தை பிரம்ம தத்துவத்தை தான் அடையணும். மந்திரங்கள் சொல்லுது, சதா சம்பன்னோ ததா பவதி அப்படின்னு ஒரு ஃபேமஸான மந்திரம் பிருகதாரண்யத்தில் இருக்கிறது. சதா சம்பன்னோ, சத்தோட நம்ம என்ன பண்ணுறோம், டெய்லி தூக்கத்தில் போய் சத்தோட தான் ஐக்கியமாகிறோம். பிரம்மத்தை தான் நம்ம ஆலிங்கனம் பண்ணிட்டு ஜீவத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் போயிடுது. சத்தில் தான் போய் வந்து பார்த்தீங்கன்னா சதா சம்பன்னகா, சத்தோட கூடியனவனா ஜீவர்கள் ஆகின்றார்கள். சதா சம்பன்னோ ததா பவதி, அந்த டீப் ஸ்லீப்பில் அந்த விதமாக தான் ஆகிறது. ஆனால் நமக்கு வந்து ஒரு நாள் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிறதுல, நான் பிரம்மத்தோட ஒன்றா இருக்கேன், நான் பிரம்மமாக இருக்கேன்ற ஞானம் நமக்கு ஆகிறதே இல்லை. வேக்கப் ஆகும்போது ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு தடுப்பு ஒரு லேயர் இருக்குது, என்னது அவித்யான்ற லேயர். அதனால தான் நம்ம டெய்லி பிரம்மத்தை அடைஞ்சாலும் கூட வந்து பிரம்மத்தை நம்ம அடைஞ்சது நமக்கு ஸ்புரணத்துக்கு வரவே மாட்டேங்குது. அதனால தான் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் திரும்ப டீப் ஸ்லீப்பை பற்றி அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கிறது. அப்போ அது நமக்கு ஸ்புரணத்துக்கு வரணும், அது வரமாட்டேங்குது நமக்கு. அப்போ என்ன அர்த்தம், ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாம் போய் அவித்யாவில் போய் லயமாயிடும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முமுட்சுக்கள் என்ன பண்ணணும் தெரியுங்களா, ஆச்சாரியர் கௌடபாதர் சொல்கிறாரு, பிரச்சார சது விஜ்ஞேயா. நீங்கள் நல்லா இந்த மாதிரி நிர்விகல்ப சமாதியை பற்றி நல்ல முறையில் நம்ம எப்படி உள்ளே போகிறோம், திரும்ப எப்படி வெளியில் வரோம், நம்ம தூக்கத்தில் அனுபவிக்கிற ஆனந்தம் என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக நம்ம தூக்கத்தை பற்றி நல்லா வந்து ரிசர்ச் பண்ணணும். ஒரு முமுட்சு இதை பண்ணி ஆகணும்.
இந்த மனசு என்னெல்லாம் டிராவல் பண்ணுதுன்னு அவஸ்தாத்திரயத்தை மேலே கீழே திரும்ப 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 விசாரம் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பிரச்சார சது விக்னேயா சுஷுப்தே அந்யோ ந தத்சமஹா. நிர்விகல்ப சமாதியில எந்த ஒரு மறைப்பும் இல்லாத ஆனந்தம் இருக்கு. ஆனா டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா லயமாகி போறோம். நமக்கு ஆனந்த அனுபவத்தை ரீகால் தான் பண்ண முடிய பிரசன்ட்ல நம்ம அறியறது இல்லை. அப்போ என்ன முக்கியமானது அப்படின்னா அடுத்த ஸ்லோகம் சொல்றாரு 35 மாண்டுக்கிய காரிக்காலம் 3:35 சொல்றாரு. 34 35 2 ஸ்லோகம். ஒரு முமுட்சு வந்து பார்த்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதினா என்ன, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீப் ஸ்லீப்னா என்ன, ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லேயர் வித்தியாசம். என்ன லேயர் அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு, லீயதே சுஷுப்தே தன் நிகிரஹீதஸ்ய ந லீயதே, நிகிரஹீதம் ந லீயதே ததேவ நிர்பயம் பிரம்ம ஞானாலோகம் சமந்ததா. முக்கியமான இது சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா லீயதேஹி சுஷுப்தே. நம்ம பார்த்தீங்கன்னா சுஷுப்தியில என்ன ஆகிறோம் அப்படின்னா லயம் ஆயிடுறோம். எதுல போய் லயம் ஆயிடுறோம்? பிராணன்ல லயம் ஆகிறேன்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா எதுல லயம் ஆகிறோம்? அவித்யால லயம் ஆகிறேன்னு, ஒன்றும் தெரியலன்ற அவித்யால லயம் ஆயிடும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா லீயத்தேகி சுஷுப்தே, சுஷுப்தியில நம்மளது எல்லாம் லயமாகிறது. அதே நேரத்தில் தன் நிகிரகீதம் ந லீயத்தே, நீங்க உட்கார்ந்துக்கிட்டு ஒவ்வொன்றத்தையா இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு நெகேட் பண்ணிக்கிட்டே போறீங்க அப்படின்னா அங்க லயம் சம்பவிக்கிறதுல வெறும் அவேர்னஸ் மட்டும் இருக்கும். அப்ப இது இல்லை இது இல்லைன்னு எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணிட்டு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா மிச்சம் பூரண ஸ்புரணம் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லயம் இல்லை, பூரண ஸ்புரணம் இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா அந்த எல்லாத்தையும் நெகேட் பண்ணதுக்கு பிறகு இருக்கிறது ததேவ நிர்பயம் பிரம்ம. அந்த மாதிரி எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு பிறகு இருக்கக்கூடியது வெறும் தான் இருக்கமே, அதுதான் நிர்பய பிரம்மம். அதுதான் பார்த்தீங்கன்னா என்னது ஞானாலோகம் சமந்ததக. அந்த இடத்துல நீங்க அடைஞ்சோம் அப்படின்னா சர்வத்தையும் பார்க்கக்கூடிய அங்க வெறும் ஞான ஆலோகம் பிரகாசம் மட்டும்தான் மிச்சம் இருக்கும். ஆனா தூக்கத்துல என்ன இருக்கு? வெறும் இருட்டு தான் இருக்கு, ஒன்றும் தெரியல, தன்னையும் தெரியல, தனக்கு அந்நியமானதையும் தெரியாம தூக்கத்துல தூங்கி போயிருக்கும். ஆனா ரொம்ப லேயர், அந்த லேயரை மட்டும் அவித்யான்ற லேயர் மட்டும் எடுத்தோம் அப்படின்னா பூரண ஆலோகம் பிரகாசம் வந்துடும். இதுதான் வித்தியாசம். அப்ப நம்ம தூக்கத்தில் அனுபவிக்கிற ஆனந்தம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தூக்கத்தில் அனுபவிக்கிற ஆனந்தம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னது பிரம்மானந்தம் தான். ஆனா பார்த்தீங்கன்னா அந்த அவித்யா மறைச்சிருக்கு, ஹல்வாவை மறைச்சிருக்கிற பிளாஸ்டிக் அடிச்சா. அப்போ பார்த்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது என்ன அப்படின்னு கேட்டா, தைத்திரியத்தில் ஒரு மந்திரம், பிரசித்தமான மந்திரம் இருக்கு. தஸ்மாத் வா ஏ தஸ்மாத் விஜானமயாத் அந்யோந்தர ஆத்மா ஆனந்தமயா. விஞ்ஞானமயத்துக்கு உள்ளார டிராவல் பண்ணி போறோம் அப்படின்னா, விஞ்ஞானமயம் எது? புத்தி. எல்லாத்தையும் அறியிற புத்தி இருக்குல்ல, இந்த புத்தியை தாண்டி நம்ம போகும்போது எங்க டெய்லி தூக்கத்துக்கு போறோம், எல்லாத்தையும் அறியிறோம். சொப்பனத்தை அறியிறோம், ஜாகிரதத்தை அறிஞ்சோம், அப்புறம் சொப்பனத்தை அறிஞ்சோம், சொப்பனத்துல என்ன இருக்குன்னு அறிஞ்சோம். அறிஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ணுவோம்? டும்னு அந்த புத்தியும் என்ன ஆயிடுச்சு, அதுக்குள்ளார போனோம், டும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. புத்தியும் ஃபெயிலியர் ஆயிடும்னதுக்கு பிறகு அந்யோந்தர ஆத்மா ஆனந்தமய. அந்த புத்தின்ற விஞ்ஞானமயத்துக்கும் உள்ளார சூக்ஷ்மமா இருக்கக்கூடியது ஆனந்தமயம் அப்படின்னு சொல்லக்கூடியது நித்ரை. 100% சுஷுப்தி இருக்குல்ல, டீப் ஸ்லீப், சவுண்ட் ஸ்லீப், அதுக்கு பேர் ஆனந்தமய கோஷம் அப்படின்னு பேர். தேனைஷ பூர்ணக, அதுதான் பார்த்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் மற்ற 4 கோஷங்களையும் பூர்ணம் பண்ணக்கூடியது. ரீசார்ஜ் ஆகிறோம்ல, டெய்லி நம்ம தூங்குறதுல தான் என்ன தூங்காமல் விட்டிங்கன்னா என்ன சாமி ஆகும்? அப்போ நான் 2 நாள் ஒருத்தனை கண்டினியூஸாக தூங்காமல் விட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? பைத்தியம் பிடிச்சிடும், அவ்வளோதான், செத்தே போயிடுவான். 4 நாள் 5 நாளில் செத்து போயிடுவான். ஏன் சுவாமி அப்படின்னா அந்த ஆனந்தமய கோஷம்தான் மற்ற எல்லா கோஷங்களையும் என்ன பண்ணுது? பூரணம் பண்ணக்கூடியது. அப்ப அந்த ஆனந்தமய கோஷத்துல என்ன சுவாமி இருக்கு அப்படின்னா சவா ஏஷ புருஷவித ஏவ. அங்க பாத்தீங்கன்னா ஒரு புருஷனே இருக்கான், நான் புருஷன் இருக்க மாதிரி. ஆனந்தமய கோஷன்ல யார், எந்த புருஷன் இருக்கான் அப்படின்னா ஈஸ்வரன், மாயையோடு சேர்ந்து இருக்கிற ஈஸ்வரன். அந்த இடத்துல சுவாமி என்னவா இருக்கார்? வைஷ்ணவர்கள்ட்ட சொல்லும் போது சுவாமி பார்க்கடல்ல ஆனந்தமா பள்ளி கொண்டிருக்கார். என்னவா இருக்கார்?
ஆனந்தமா பள்ளி கொண்டு இருக்கார் நம்ம தூக்கத்துல, ஒவ்வொரு தூக்கத்திலையும், ஒவ்வொருத்தர் இடத்துலையும். அதே வந்து பாத்தீங்கன்னா இதுல சைவ மதத்துல சொல்லும்போது சுவாமி வந்து தன்னுடைய பாரியாவோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபத்துல இருக்கார். ஆனந்த தாண்டவம் புரிஞ்சுட்ட நல்லெரிலில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டீப் ஸ்லீப்ல இருக்கு. ஆனந்த தாண்டவம் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் ஆடுறார். இங்க வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆனந்த துயில வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கார். அரிதுயில் அப்படின்னு நம்ம சொல்றோம். யோக நித்திரையில வந்து சுவாமி ஆனந்தமா இருக்கார் அப்படின்னு பார்க்கடன்னு சொல்றோம், டீப் ஸ்லீப். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பூரணம். இந்த இடத்துல தான் மெட்டபாலிசம் வந்து பாத்தீங்கன்னா கியூர் ஆகுது. எல்லா மெடிசனும் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல என்னன்னா தூங்கணும், வேற எதுவும் இல்லை. ஏன்னா ஆனந்தமய கோஷம் தான் உங்களுக்கு விஞ்ஞானமயத்தை சாந்தப்படுத்தும், மனோமயத்தையும் அதே மாதிரி பிராணமயத்தையும், அதுக்கப்புறம் இந்த அன்னமய கோஷத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட். இந்த ஆனந்தமயம் தான் மற்ற 4 மயங்களையும் என்ன பண்ணுது அப்படின்னா பூரணம் பண்ணக்கூடியது. தேனேஷ பூர்ணகா சவா புருஷவிதையேவ தஸ்ய புருஷவிததாம். இதை வரிசையா சொல்லிட்டு இந்த தூக்கத்தில் இருக்கிற ஆனந்தத்துக்கு என்ன பாரு சுவாமி அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 விஷயத்தை பிரிக்கும். தஸ்ய பிரியமேவ சிரஹா. ஆனந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, ஒரு பட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தூக்கத்தில் இருக்கிற பட்சியா கல்பனை பண்ணுது. ஈஸ்வரன் ஒரு பட்சி, நம்ம ஏற்கனவே உபனிஷத்துல பார்த்துருக்கோம்ல. அப்ப ஈஸ்வரன் அந்த தூக்கத்துல என்ன இருக்காருன்னா ஒரு பெரிய பட்சியா இருக்கார். அந்த பட்சியில வந்து பாத்தீங்கன்னா பிரியமேவ சிரஹா. பிரியம், பிரியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எனக்கு பூரியை பார்த்தாவே கண்ணெல்லாம் பிரைட் ஆகிடும். ஐயோ பூரி, அது சோளா பூரி வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டெக்ஸ்டரோட வந்து குண்டா வந்து நிற்கும். என்ன மாதிரி இருக்குன்னா பார்க்கறதுக்கு இப்போ நினைச்சாவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. பார்த்ததெல்லாம் இருக்கு, பார்த்தோன்னே ஒரு பிரியம் வருதா, ஐயோ பூரி. இப்போ சாப்பிட்றது இல்லை, ஆனாலும் சாப்பிட்றது இல்லைனாலும் அதை பார்த்தா ஒரு சந்தோஷம், அதை பார்த்தாவே ஒரு சந்தோஷம். அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா எந்த வஸ்துவை நீங்க பார்த்த உடனே உங்களுக்குள்ளார ஒரு சந்தோஷம் கிடைக்குதோ அதுக்கு பேர் பிரியம்னு பேர். அதுக்கு என்ன பேரு, பிரியம். வஸ்துக்களை அனுபவிக்கிறதுலாம் பின்னாடி, ஒரு வஸ்துவை பார்த்தாவே நமக்கு வந்து சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னா திருவண்ணாமலையை பார்க்க 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 நான் அப்பப்போ என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, ரூமில் இருந்துகிட்டே இருப்பேன். திடீர்னு என்ன பண்ணுவேன், திறந்துட்டு போய் மலையை பார்த்துட்டு வருவேன், திரும்ப வந்துடுவேன், திரும்ப போவேன், மலையை பார்ப்பேன், திரும்ப வந்துடுவேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு திருவண்ணாமலையை பார்க்க 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 ஒரு சந்தோஷம், ஒரு சந்தோஷம் கிடைக்கும், பிரியம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்சியோட ஈஸ்வரனோட என்னதுன்னா தலை. பிரியமேவ சிரஹா மோதோ தக்ஷிண பக்ஷா. பிரியம் மோதம் அப்படின்னு 2வது. மோதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பிரியப்பட்ட பூரி நம்ம பிளேட்டுக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அது ஒரு சந்தோஷம் இல்லை. என்ன பிரியம் பிரியம்னு இது பண்ணதுக்கப்புறம் நம்ம தட்டுலேயே நமக்கு எதிர்க்க வந்தாச்சு, சாப்பிட்டுக்கோ நான் ரெடி அப்படின்னு வந்து நிற்குது அப்படின்னா இன்னும் சந்தோஷமா. குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சொல்றதெல்லாம் அந்த குழந்தைங்களோட பேஸ் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன ஆனந்தம்லாம் குழந்தைங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இதுக்கு பேர் மோதம் அப்படின்னு பேரு. பிரியமான வஸ்து அடையப்பட்ட நிலையில் உண்டாகக்கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னா மோதோ தக்ஷிண பக்ஷா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்ஷியோட ரைட் சைடு விங்கா மோதம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் பிரமோதோ உத்தர பக்ஷா. பிரமோதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரமோதம்னா அந்த பூரியை எடுத்து வாயில வச்ச மாத்திரத்தில் அந்த பட்டூராவோட சோலை பட்டூராவை எடுத்து வாயில வச்சோன்னா ஆஹா பரமானந்தம் அப்படின்னு நம்ம சொல்றோமே, அதுக்கு பேரு பிரமோதம் அப்படின்னு பேரு. பிரமோதோ உத்தர பக்ஷக. அந்த பிரமோதம் தான் லெஃப்ட் விங். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலை ரைட் விங்கு, லெஃப்ட் விங்கு. பிரியம் மோதம் பிரமோதம் 3 ஆயிடுச்சு. இதான் பக்ஷியோட இது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்போ ஆத்மா எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்ற ஆனந்த ஆத்மா. நம்மகிட்ட பிரியத்திலையும் ஒரு ஆனந்தம் இருக்கு, மோதத்திலையும் ஒரு ஆனந்தம் இருக்கு, பிரமோதத்திலையும் ஒரு ஆனந்தம் இருக்கே, அதுதான் ஆத்மா. அது எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு பிரம்ம புச்சம் பிரதிஷ்டா. இந்த பட்சி ஆனந்த ரூபத்துல இருக்கிற இந்த பட்சி பறக்கணும்னா பின்னாடி இருக்கிற வால் வேணும், எந்த பக்கம் போகணுன்றத தீர்மானிக்கிறது வால். பிரதிஷ்டா வந்து பாத்தீங்கன்னா வால் இல்லைன்னா பட்சியால உட்கார முடியாது. அப்ப வந்து பிரம்ம புச்சம் பிரதிஷ்டான்றதுக்கு அர்த்தம் இந்த பிரம்மம் ஆனந்த சுரூபமா இருக்கிற பிரம்மம் தான் நமக்கு ஆதாரமா இருக்கிறது. அப்ப நம்ம தூக்கத்தில் இருக்கிற ஆனந்தத்துக்கு என்ன பேரு அப்படின்னா ஆனந்தமய கோஷம் அப்படின்னு பேர்.
ஆனந்தமய கோஷம். அப்போ இங்க ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்றாரு, ஏக ஏவ பரமானந்தக, சுத்த பிரம்மம் சச்சிதானந்தம், அதுல மாயையோடு சேர்ந்துச்சு அப்படின்னா டீப் ஸ்லீப்ல நம்ம அனுபவிக்கிறது ஆனந்தமய கோஷ ஆனந்தம். அப்ப நமக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து வேற எந்த ஆனந்தத்தாலையும் வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ண முடியாத இன்கம்பேரபிளா இருக்கிறது எது? இந்த டீப் ஸ்லீப்ல இருக்கிற ஆனந்தம். இந்திரிய விஷய ஆனந்தங்கள் எல்லாம் அதுக்கு முன்னாடி ஃபெயிலியர் ஆயிடும். அப்போ அது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்த ஆனந்தம் தான் மாயையோட சேர்ந்து ஆனந்தமய கோஷமாச்சு. அப்போ ஏக்கையேவ பரமானந்தக உபாதி பேதாத். அப்ப தூக்கத்தில் இருக்கிற ஆனந்தம் தான் அங்க வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் இல்லை, வீடியோ இல்லை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபுட் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஆனா அங்க ஆனந்தம் இருந்துச்சா? அப்ப அந்த ஆனந்தம் தான் ஒரே ஆனந்தம் தான். வேக்கப் ஆகும்போது அந்த மாயையிலிருந்து என்ன உண்டாச்சு? அநேக உபாதிகள் உண்டாச்சு. இந்த மாயா தத்துவம் என்ன பண்ணுச்சு? நிறைய வெரைட்டியா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் சத்துவ ரஜஸ் தமஸ்னு 3 குணங்களால் அநேக உபாதி பேதங்களை உண்டு பண்ணுச்சு. இந்த எல்லா உபாதிகள்லையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரே ஆனந்தம் தான் என்ன ஆகுதுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. நல்ல கீரை கிடைச்சது அப்படின்னா கீரையிலையும் தூக்கத்தில் இருந்த ஆனந்தம் தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஆத்மஸ்வரூபம் தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரசத்திலையும் ஆத்ம தத்துவம் தான் ரிஃப்ளெக்ட் ஆச்சு, தயிர்லையும் ஆத்ம தத்துவம் தான் ரிஃப்ளெக்ட் ஆச்சு, அந்த வடுமாங்காலையும் ஆத்ம தத்துவம் தான் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஆனா எல்லாத்துலேயும் டிஃப்ரெண்டா ஆனந்தம் கிடைச்சு. ஆனந்தத்துல ஏதாவது வித்தியாசம் இருக்கானா? ஆனந்தத்துல வித்தியாசம் இல்லை, ஆனந்தம் மேல இருக்கிற கவர்ல தான் வித்தியாசம். அப்ப ஒரே ஒரு உபாதி, ஒரே ஒரு பரமானந்தம் தான். உபாதி பேதத்தினால அநேகதா வித்தியதே. ஒரே ஆனந்தம் தூக்கத்துல இருக்கிற ஆனந்தமய கோஷம் தான் என்னாச்சு அநேக ஆனந்தங்களா வந்து பாத்தீங்கன்னா இங்க விவகாரங்கள்ல பிரிக்கப்பட்டதா இருக்கு. இது சதானந்தா. அதனால வந்து பாத்தீங்கன்னா சுவாமி தான் ஆனந்த சுரூப்பியா இருக்கிற சுவாமி தான். தூக்கத்துல இருக்கிறவர் யாரு? சுவாமி. அதே அவர்கிட்ட இருக்கிற மாயாவை எடுத்துட்டீங்கன்னா அவர் தான் சுத்த பிரம்மம் சச்சிதானந்தம். அப்ப அந்த சுவாமி தான் மாயையோட சேர்ந்து ஆனந்தமானார். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆகும்போது இத்தனை ஆனந்தங்களா அந்த உலகத்துல பிரிஞ்சு கிடக்கிறார். சுவாமி தான் அனுபவிக்கிறோம். ஒரு நல்ல காஃபி, ஆஹா சுவாமி எப்படி இருக்கார், சுவாமி எப்படி இருக்கார். சுவாமி அனுபவம் பண்றதுக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க? ஒரு ஊறுகாய் எடுத்து நாக்கில் வச்சிங்க அப்படின்னா ஆனந்தமும் ஆனந்தம். இப்ப அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை குடிச்சுட்டேன். ரசோ வை சக மந்திரம் சொல்லுது. சுவாமி எப்படி இருக்காருன்னா ரசமா இருக்கார். தண்ணியில இருக்கிற ஆனந்தம் என்னது? சுவாமி தான். எங்க இருக்கு? ரசோகம் அப்சு கவுந்தேய. கீதால படிச்சிருக்கோமா? ரசோகம் அப்சு கவுந்தேய, நான் ஜலத்துல ரசமா இருக்கேன்னு சுவாமி தான் சொல்லியிருக்கார். இப்ப தண்ணி எடுத்து குடிக்கும் போது ஒரு ரசம் இருக்கா? ஒரு என்ன சுவையா இருக்காருப்பா சுவாமி, என்ன சுவையா இருக்காரு. அப்ப சுவாமி அனுபவிக்கிறது என்னன்னா, நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் சுவாமியோட ஆனந்தத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம், தெரியாம அனுபவிச்சுட்டு. இப்ப இனிமே நமக்கு வந்து நல்ல ஞாபகத்துக்கு வரணும், நான் அனுபவிக்கிற எல்லா ஆனந்தங்களும் என்னது? சுவாமியோட ஆனந்தம். சுவாமிக்கு அதனால சதானந்தகன்னு பேர். ஆச்சாரியர் பிருகதாரண்ய உபனிஷத்துல இருந்து ஒரு மந்திரம் சொல்றார். ஏதஸ்ய ஏவ ஆனந்தஸ்ய அன்யானி பூதானி மாத்ராம் உபஜீவந்தி. அந்த சுவாமி வந்து ஆனந்தமய கோஷத்துல என்ன பண்ணியிருக்கார்? ஆனந்த சுரூபமா இருக்காரா? அந்த ஆனந்த சுரூபமா இருக்கிற அந்த சுவாமியோட ஏதஸ்ய ஏவ இந்த பரமாத்மாவினுடைய ஆனந்தஸ்ய, அந்த பரமாத்மாவினுடைய ஆனந்தத்தை எடுத்துக்கிட்டு தான் அந்யானி பூத்தானி மாத்ராம் உபஜீவந்தி. மாத்ராம் ஆனந்தஸ்ய அந்யானி பூத்தானி. ஒரு சின்ன திவலையா ஒவ்வொரு டிராப், ஹனி டிராப் எல்லாம் சின்ன 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 திவலைகளா வந்து பார்த்தீங்கன்னா விவகாரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்பிரிட் ஆகி கிடக்குது. அப்ப இந்த லோகத்தில் அனுபவிக்கிற எல்லா ஜீவராசிகளும் எதையெல்லாம் ஆனந்தத்தை அனுபவிக்குதோ அது எல்லாம் தூக்கத்துல வந்து ஒன்னா இருந்துச்சு. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அனுபவிக்கிறது. விதவிதமான விஷயங்கள்ல எல்லா ஜீவராசிகளும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. அது சின்ன புழு பூச்சியிலிருந்து ஆரம்பிச்சு பிரம்மா வரைக்கும் இருக்கக்கூடிய சகல பூத்தங்களும் இந்த பரமாத்மாவுடைய ஒரு துளி ஆனந்தத்தை எடுத்துக்கிட்டு தான் ஜீவிக்கின்றன. ஆகாசோ ஆனந்தோ நஸ்யாத் சொல்லுது. இந்த ஆகாசம் ஆனந்தமா இல்லை அப்படின்னா யாரும் ஜீவிப்பா? ஓ அந்யான் ஜீவதி கேட்குது. என்னன்னு கேட்டா யாருப்பா ஜீவிக்க முடியும்?
இந்த ஆனந்தம் சுவாமியோட ஆனந்தம் மட்டும் இல்லை அப்படின்னா, நாளைக்கு சொன்னேன்ல, ரோட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அம்மா, ஒரு ஒரு பையன், ஒரு பொண்ணு, 3 பேர் நிற்கிறாங்க. எனக்கு பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா அது ரோட்டில் இருக்காங்க, என்ன பாவம் இல்லை, என்ன குழந்தைங்க தப்பு பண்ணிச்சு, பாவம் பண்ணிச்சுன்னு தெரில. ரோட்டில் இருக்கு. ஆனால் அதுங்க என்ன, யாரோ ஒருத்தர் வந்து ஃபலூடா வாங்கி கொடுத்துருக்காரு. டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெரிபிள், நம்மளால வண்டியே ஓட்ட முடியல, அந்த அளவுக்கு டென்ஷனாக இருக்குது. ஆனால் இந்த மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எதை பற்றியும் கேர் பண்ணாமல், இந்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கு ட்ரெஸ்ஸு, பார்த்தா வயிறு ஒட்டி போயிருக்கு, தலையில் எண்ணெய் இல்லை, நல்ல ட்ரெஸ்ஸு இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, ரோட்டில் இருக்காங்க. அதுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தமாக ஃபலூடா சாப்பிட்டுட்டு இருக்கு. எனக்கு பார்த்தோன்னே சந்தோஷமாகி போச்சு. அப்போ என்ன அர்த்தம்? ஆனந்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும், பிறந்த புழு பூச்சியிலேருந்து எல்லாத்துக்கும் ஆனந்தம் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. ஒருவேளை ஆனந்தமே கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? சூசைட் தான் பண்ணிப்பாங்க எல்லாரும். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்தில் வந்து ஆனந்தம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. சுவாமி ஆனந்த சுரூபமாக அனுகிரகம் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆனந்தம் இல்லாத மனுஷன் இங்கே இல்லவே இல்லை, விதவிதமாக கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகள் ஜீவிக்கிறதெல்லாம் சுவாமியோட ஆனந்தத்தோட ஒரு துளியை எடுத்துக்கிட்டு தான் ஜீவிக்கின்றன. இது ஸ்ருதேக. இந்த விதமாக பிருகதாரண்ய உபனிஷத் மந்திரம் சொல்லு. அப்புறம் 618வது நாமம் நந்திஹி. நந்தினா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆச்சாரியர் சொல்றார், நந்தின்றதுக்கு அர்த்தம் பிராண தத்துவம். இப்போ நம்ம சொன்னமே டீப் ஸ்லீப்பில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா, அத்திர பிராண ஏவ ஜாகிரதி. யார் வேக்கப்பில் இருக்கா? தூங்கிக்கிட்டு இருக்கிற இந்த சரீரத்தில் ஒரே ஒரு தத்துவம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தூங்காமல் விழித்திருக்கின்றது. பிரஷ்னோபனிஷத் சொல்லுது. சிஷ்யர் கேட்குறாரு, எல்லாம் தூங்கிடுச்சு, அப்போ யார் விழிச்சுக்கிட்டு இருக்கா, வேக்கப்பில் இருக்கா அப்படின்னும் போது பிராண ஏவ ஒன்னே ஒன்று தான் வேக்கப்பில் இருக்கு. அப்போ அந்த தூக்கத்தில் இருக்கிற பிராணன் எப்படி இருக்கு அப்படின்னா ஆனந்தமாக இருக்கு. அதான் ஆனந்தமய கோஷம். அதுதான் ஈஸ்வரன் அப்படின்னு பேர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிராணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த சுரூபமாக தூக்கத்தில் இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்லியிருக்கேன், பாருங்க 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 பாருங்க, இந்த பிராண வீக்ஷணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. எப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேகத்தில் ஒரு பெயின் வருது, அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், பெயின் வருது அப்படின்னா தேகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன். நல்லா தாரணை பண்ண 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 என்ன ஆகும், தேகத்திலேருந்து என்ன பண்ணுவீங்க, இந்திரியத்துக்கு போவீங்க. ஏன்னா இம்மீடியட்டாக தேகத்தில் வந்து அந்த இந்திரியம் இருக்குது. அந்த இந்திரியம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு மெசேஜை பாஸ் பண்ணும். அப்போ நீங்கள் இந்திரியத்து வழியாக மனசுக்கு போவீங்க. அப்போ பெயின் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாரணை பண்ணுறீங்களா, நீங்கள் சாதாரணமாக கான்சென்ட்ரேட் பண்ணனா இருக்கிற பெயினை காட்டிலும் நீங்கள் எப்போ தாரணை பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ பெயின் எப்படி இருக்கும், பெருசாக தெரியும். நீங்கள் தேகத்தில் பெயினை வாட்ச் பண்ணும்போதும் மனசுக்கு போகும்போதும் என்ன ஆகுனா பெயின் அதிகமாக தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ என்ன சாமி சொன்னார், மெடிடேட் பண்ண சொன்னார், இது இன்னும் இவ்வளோ பெயின் அதிகமாகிடுச்சேன்னு நம்ம என்ன பண்ணுவோம், மனசுலேருந்து ரிட்டர்ன் வந்துடும். இந்திரியத்தில் போகும்போதே நமக்கு மெடிடேட் பண்ணும் போதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடும், திரும்ப வந்துடும் பயந்துக்கிட்டு. நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து என்ன பண்ணுங்கள், ஃபுல் ஃபோக்கஸ்டாக அந்த பெயினை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுனா, தேகம், இந்திரியம், மனசு, இந்த மூணுத்தையும் உங்கள் கான்சன்ட்ரேஷன் கிராஸ் பண்ணும்போது எங்கே போயிடுவீங்கன்னா பிராணனுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஒரு பெயின் இருக்கிறவனும் தூக்கத்தில் டீப் ஸ்லீப்புக்கு போகணுன்னு ஆனந்தமாக இருக்கானா, ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்து அதை என்ன பண்ணுறோம். அப்போ இதே காரியத்தை நம்ம என்ன பண்ண முடியும், இங்கே பண்ணிக்க முடியும். அப்போ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிராணன் தான் நந்தி, அதுதான் ஆனந்த சுரூபம். அதோட சுபாவமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனந்தம். அதுதான் ஈஸ்வரன். மாயோடு சேர்ந்து நந்தியா ஈஸ்வரனா பகவான் இருக்கார். அதனால அவருக்கு பேர் நந்தின்னு பேர். பரமானந்த வடிவானவர். பாஷிகார் சொல்ற பரமானந்த விக்கிரகோ. பரமானந்த விக்கிரகம். விக்கிரகம்னு என்ன அர்த்தம், ஃபார்ம். நான் ஏற்கனவே ஈஸ்வரனுக்கு சொல்லும் போதே சொல்லியிருக்கேன், என்னன்னு கேட்டிங்கன்னா சகுன நிராகாரம். ஈஸ்வரனுக்கு என்ன பேர், சகுன நிராகாரம். ஈஸ்வரனுக்கு சங்கேதம் 3 குணங்களோட சேர்ந்திருக்கும், சகுனமாயிடும். அதே நேரத்தில் ஃபார்ம் கிடைச்சிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிராகாரம். தூக்கத்தில் இருக்கிற பிராணன் அவ்யாக்கிருத பிராணன் அப்படின்னு பேர். அந்த தூக்கத்தில் இருக்கிற பிராணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லெஸ்ஸு. அப்போ ஃபார்ம்லெஸ் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது, 3 குணங்களோட சேர்ந்துருக்கும். என்ன சுபாவம், பரமானந்தம், ஈஸ்வரன் அது. அப்போ நந்தின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர சுரூபம். என்னது, எங்கள் தூக்கத்தில் இருக்கிற சுரூபம் நந்தி சொல்லியாச்சு. இது அப்புறம் 619வது நாமம்
ஜோதிர் கணேஸ்வரஹா. நமக்கு கேள்வி வரலாம், ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா பரமாத்மா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆனந்தம் ஆனந்தம் சொல்கிறீங்களே சுவாமி, தூக்கத்தில் எனக்கு ஒன்றும் தெரியலையே சுவாமி, அப்போ சுவாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருட்டாக இருப்பாரோ, சாமி வந்து பார்த்தீங்கன்னா இருட்டோ, கேள்வி வரும்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா பௌத்தர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆனந்தமய கோஷம் அங்கே ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, நம்ம சொல்கிறோம் இந்த ஜெகத்து உண்டாகிறதுக்கு முன்னாடி சதேவ சோமிய இதமக்ர ஆசித், இந்த உலகம் எல்லாமே அந்த சத்தத்துவமாக இருக்கிற பரமாத்மாட்டிருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்கிறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தோக்கிய மந்திரம் சொல்லுது கேச்சு தாகு, கொஞ்சம் பேர் சொல்கிறாங்களாம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அசதேவ இதமக்ர ஆசித், இந்த உலகம் எல்லாம் சூனியத்திலிருந்து வந்துச்சு அப்படின்றாங்க. இப்போ ஏன் அப்படின்னா தூக்கத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், நான் சுகமாக தூங்குனேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. இப்போ 2 அம்சம் இருக்கா, நான் சுகமாக தூங்குனன்றது ஆத்மா, ஒன்றையும் அறியவில்லைன்றது இந்த அனாத்மா, ஒன்றும் தெரியலன்றது மாயா அவ்யாக்கிருதம். இப்போ நம்ம வேதாந்தம் சொல்லுது அந்த இடத்துல நான்ற அந்த சத்தத்துவத்திலிருந்து தான் இந்த உலகமெல்லாம் உண்டாச்சுன்னு சொல்லுது. இவங்க பௌத்த மதத்தை சொல்லிட்டாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒன்றும் தெரியல இருந்து தான் இது எல்லாம் உண்டாச்சுன்னு. ஒன்று நான்றது பூரண பிரகாசம், இந்த ஒன்றும் தெரியலன்றது என்னது பூரண இருட்டு அவித்யா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேதாந்திகள் நானை பிடிச்சுக்கிட்டோம், இதுதான் சத்து, இதுலேருந்து தான் உலகம் உண்டாச்சுன்னா. பௌத்தர்கள் பிடிச்சிட்டாங்க சூன்யம் இருட்டு, சூன்யத்திலிருந்து இந்த உலகம் வந்துச்சு அப்படின்னு. கேள்வி கேட்குது, எப்படிப்பா சூன்யத்திலிருந்து வரும்? சில பேர் இப்படி சொல்கிறாங்க, எப்படி சூன்யத்திலிருந்து இந்த உலகம் வரும் அப்படின்னு கொஸ்டின் பண்ணுது. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது தூக்கத்தில் இருக்கிறது எனக்கு தெரியல சுவாமி, அங்கே ஒன்றுமே இல்லையே, சூன்யம் தானே இருக்குது அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, சூன்யம் இல்லைங்க அந்த இடத்துல. அந்த இடத்துல இருக்கிற பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா ஜோதிர் கண ஈஸ்வரா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜோதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதி கூட்டங்களுக்கும் கணத்துக்கும் அவர்தான் ஈஸ்வரன். அப்போ ஜோதிக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்கவர் என்னவா இருப்பார், பெரிய ஜோதி சுரூபமா அவர் தான் இருக்கார். அவர் வந்து அசத்து இல்லை, ஜடம் இல்லை. அப்போ ஜடத்தில் நம்ம தூங்கலை, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிகிட்ட போய் தூங்குறோம், அங்கே இருட்டு இல்லை, அங்கே சூன்யம் இல்லை, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூரணமாக இருக்கிற பரமாத்மா தான் அங்கே இருக்கார். அடிச்சா. ஆனால் நமக்கு ஒரு லேயர் இருக்கிறதுனால நம்ம வந்து அறிய முடியாமல் இருக்கோம். ஆனால் அந்த இடம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஜோதி கணங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனா பகவான் இருக்கார். பாஷத்துக்கு வந்து ஜோதிர் கணானாம் ஈஸ்வரன். ஜோதிர் கணானாம்னா ஜோதி கூட்டங்கள். எத்தனை கோடி நட்சத்திரங்கள் இருக்கு, எத்தனை கோடி இருக்கு, நம்மளால எண்ணவே முடியாது இல்லை, அத்தனை கோடி நட்சத்திரங்கள், தாரகைகள், அதே மாதிரி அக்னி, சூரியன், சந்திரன், நிறைய கிரகங்கள், இதெல்லாம் பிரகாசிக்குது. இந்த எல்லா கணம், கூட்டம்னு அர்த்தம், கணம்னா கூட்டம், இந்த எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனாக இருப்பவர். அதனால அவருக்கு பேர் ஜோதிர் கணேஸ்வரகான்னு பேர். மந்திரம் இருக்கு, என்னன்னு கேட்டா தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம். அந்த அவேர்னஸ், முதல் ஃபர்ஸ்ட் பர்சனோட அவேர்னஸ் இருக்கே பரமாத்மா, நான் அப்படின்னு அந்த அவேர்னஸ் இருக்கே, அந்த நான் எப்படிப்பட்டது, சச்சிதானந்தம், வெறும் பிரகாச சுரூபம், திரஷ்டா திருஷி மாத்திரக, சைத்தன்ய மாத்திரம், பிரகாச மாத்திரம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரஜானேத்திரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐத்திரேயம் சொல்லுது. என்னன்னா பிரஜானேத்திரமா வெறும் அறிவு தான், அந்த அறிவு தான் எல்லாத்தையும் லீட் பண்ணுறதா இருக்கிறது. பிரஜானேத்திரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரஜான கணம் அப்படின்னு சொல்லுது. அப்போ பரமாத்மா வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா வெறும் அவேர்னஸ், வெறும் அறிவு, வெறும் உணர்வு மட்டும்தான். அவருடைய தம் ஏவ பாந்தம், அவருடைய அந்த அறிவு பிரகாசத்தினால தான், அந்த அவருடைய அவேர்னஸ்ல தான் அனுபாத்தி சர்வம், அவருடைய பிரகாசத்தை பின்தொடர்ந்து தான் மற்றவைகள் எல்லாம் பிரகாசிக்குது. நான் சொல்றேன், சூரியன் இருக்கான் அப்படின்னு நீங்க எப்ப சொல்றீங்க, சந்திரன் இருக்கான்னு எப்ப சொல்றீங்க, இதெல்லாம் இருக்குன்னு எதை வச்சுக்கிட்டு சொல்றீங்க? நான்ற ஒரு அவேர்னஸ் இல்லை அப்படின்னா சூரியன் பிரகாசிக்கிறான், சந்திரன் பிரகாசிக்கிறான், அக்னி பிரகாசிக்குது, நட்சத்திரங்கள் பிரகாசிக்குது, இந்த லைட்டு பிரகாசிக்குதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் இல்லை அப்படின்னா செகண்ட் தேர்டெல்லாம் இருக்காது. அப்போ சுவாமி தான் உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா சைத்தன்யமா இருக்கார். அவருடைய பிரகாசத்தை தொடர்ந்து பின்தொடர்ந்து அனைத்தும் பிரகாசிக்கின்றன ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டோபனிஷத் மந்திரம், நிறைய மந்திரம் இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. அது அப்புறம் கீதாலேருந்து ஆச்சாரிய சொல்கிறார், யதாதித்யகதம் தேஜக ஜகத்பாசயதே கிலம் யச்சந்திரமசி யச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம் அப்படின்றார்.
சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இதில் எல்லாத்திலையும் எத்து ஆதித்ய கதம் தேஜக. இந்த பிரகாசிக்கிறான சூரியன், இந்த சூரியன் பிரகாசிக்கிறான் அப்படின்னா அவன் அந்த சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரகாசமாக, எது சந்திரன்ல பிரகாசமா இருக்கோ அந்த சந்திரன்ல இருக்க பிரகாசமாக, எது அக்னியில இருக்கோ அந்த அக்னியில இருக்க பிரகாசமாக நான் தான் அந்த பிரகாசமா இருக்கின்றேன் என்று அறிந்து கொள்வாயாகன்னு 15வது அத்தியாயத்துல கீதால வந்து பார்த்தீங்கன்னா 15-12 சொல்லியிருக்காரு. அப்ப சுவாமி தான் பிரகாசம், அவேர்னஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ற நம்ம முக்கியமான உபாசனை ஒன்று யோகத்துல இருக்கு. என்ன யோகத்துல அப்படின்னா ஜோதிஷ்மதி, என்னது விஷோகாவா ஜோதிஷ்மதி இருக்கா, விஷோகாவா ஜோதிஷ்மதி, சோக்கமில்லாத ஜோதி ஸ்வரூபம். எங்க இருக்கு சோக்கமில்லாத ஜோதி ஸ்வரூபம்? ஹிருதயத்தில். டீப் ஸ்லீப்ல வந்து பார்க்குறோம்ல, நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதனே, அவர் தான். தூக்கத்தில் அவர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கார். சுவாமி ஆனந்த தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜோதியனே துண்ணிருளே. அப்போ வார்த்தையெல்லாம் பாருங்களேன், ஜோதியனா இருக்கார், பிரகாச சுரூபமா பகவான் இருக்கார். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்தமய கோஷம்ன்றது டீப் ஸ்லீப். அது எங்க இருக்குன்னா ஹிருதயம். அந்த ஹிருதயத்துல சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா ஜோதியா இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் 620வது நாமம் விசிதாத்மா. விசிதாத்மா அப்படின்னா விசேஷ ரூபேன ஜிதா ஆத்மா ஏன, எவரால வந்து பார்த்தீங்கன்னா விசேஷமாக ஸ்பெஷலா இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய மனசு ஜெயிக்கப்பட்டதோ அவருக்கு பேர் விசிதாத்மா அப்படின்னு பேர். பாஷிகர் சொல்றார் விசித ஆத்மா மனோ ஏன, எவரால ஜித அப்படின்னா அர்த்தம் வெற்றி கொள்ளப்பட்ட, விசித அப்படின்னா விசேஷ ரூபத்தில் வெற்றி கொள்ளப்பட்ட மனம் எவரால் வெற்றி கொள்ளப்பட்டதோ ச விசிதாத்மா. அப்ப சுவாமிக்கு என்ன இருக்கு? சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா சதா எங்க இருக்கார்? வெளி விஷயங்கள்ல சுவாமி போறதே இல்லை, சதா சொரூப தியானத்துல யோக நித்திரையிலேயே இருக்கார். நிறைய பேர் சொல்றாங்க என்னன்னா சிவபெருமான் வந்து தியானத்துல உட்காந்து யாரும் தியானம் பண்ணுவாரு? நிறைய பேர் வந்து யூடியூப்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமான் வந்து விஷ்ணுவை தியானம் பண்ணுவார், விஷ்ணு யாரை தியானம் பண்றார் அப்படின்னா சிவபெருமான தியானம் பண்றார் அப்படின்னு நினைப்பாங்க. ரெண்டு பேரோட சொரூபமும் என்னது? சிவஸ்ய ஹிருதயம் விஷ்ணு, விஷ்ணோஹோ ஹிருதயம் சிவா. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேரோட சொரூபமும் என்னது? ஆனந்தம், சச்சிதானந்தம். அப்போ என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேருமே தன்னுடைய சொரூபத்துல தான் தியானம் பண்றாங்க, வேற எதுவும் இல்லை. அப்ப பகிர்முகமா இருக்காங்களா அப்படின்னா யாருமே பகிர்முகம் இல்லை, எல்லாரும் அந்தர்முகமாவே தான் இருக்கிறார்கள். அதனால சுவாமியோட சுரூபம் விசிதாத்மா அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் ஆச்சரியர் சொல்றாரு விதேயாத்மா, அவிதேயாத்மா. 621வது நாமம் அவிதேயாத்மான என்ன அர்த்தம்? ந கேனாப்பி விதேய ஆத்மா ஸ்வரூபம் அஸ்ய இது அவிதேயாத்மா. யாராலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமாண்ட் பண்ண முடியாதவர், யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதவர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு அந்நியமா வேற யாரும் இல்லை, மேல தனக்கு மேலாக இல்லாதவர், தனக்கு ஓமை இல்லாதார். பகவான் வந்து எப்படிப்பட்டவர்? அவருக்கு கம்பேர் பண்ற அளவுக்கு அவருக்கு சமமாவும் யாரும் இல்லை. சமமா இருந்தா கூட என்ன பண்ணலாம்? இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லலாம். தனக்கு மேல இருந்தா கமாண்டிங் ஈஸியா வரும், ஏப்பா அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு வேலைக்காரனை ஏவற மாதிரி ஏவலாம். ஆனா சுவாமிக்கு மேலையும் ஒருத்தர் இல்லை, சுவாமிக்கு சமமாவும் ஒருத்தர் இல்லை. அதனால சுவாமியை கமாண்ட் பண்றதுக்கு இந்த உலகத்துல யாரும் இல்லை. அதனாலதான் சொல்றாரு ந கேனாப்பி விதேய ஆத்மா, எவராலும் கமெண்ட் பண்ண முடியாத சொரூபத்தை உடைய காரணத்தினால பகவானுக்கு பேர் அவிதேயாத்மா அப்படின்னு பேர். அப்போ என்னது? சுதந்திரகன்னு அர்த்தம், வேற எதுவும் இல்லை. நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம்? பரதந்திரக. வண்டியை ஓட்டு போகும்போதே போலீஸ்காரன் நிப்பாட்டுன்றான், அப்போ என்ன அர்த்தம்? நின்றுதான் ஆகணும். டிராஃபிக் போலீஸ்ல இருந்து நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஊர்ல ஏகப்பட்ட பேர் இருக்கான். இப்படி போகாத, அப்படி போ, இப்படி போ, இப்படி போடு. அவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்கறோம்ல. டிராஃபிக்ல லெஃப்ட் போ, ரைட்டு போ, இது ஒன் வே, இந்த பக்கம் இப்படி போ அப்படின்னா நம்ம கேட்கணும், வேற வழி இல்லை, இல்லைன்னா ஃபைன் பண்ணிடுவானே. அப்போ ஊரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பா அம்மா டீச்சர் நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம ஒய்ஃபு நம்ம ஹஸ்பண்டு அதுக்கப்புறம் வந்து போலீஸ்கார வெளியில் பொலிட்டீஷியன் எல்லாம் சொல்கிறத நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நம்மளாம் யார்? விதேயாத்மான்னு பேர். நம்மளை எல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் சுவாமியை கமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை. நம்ம எல்லாம் பரதந்திரகன்னு பேர். சுவாமி எப்படிப்பட்டவர்? சுதந்திரக. அதனால அவர் அவிதேயாத்மா.
அப்புறம் 622வது நாமம் சத்கீர்த்திகி. சத்கீர்த்தி என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? பொய்க்காததுன்னு அர்த்தம். அசத்துனா பொய்யானதுன்னு அர்த்தம். அதனால்தான் பொய்க்காத கீர்த்தியை உடையவர். அதனால்தான் இது என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, நம்ம சாந்தோக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாஷ்யம் பண்ணும்போது சங்கரர் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறார். நம்ம என்ன பண்ணிட்டோம், பக்தி எங்கெல்லாம் பக்தி வருதோ அங்கெல்லாம் என்ன பண்ணிட்டோம், இதெல்லாம் வந்து மித்துங்க அப்படின்ட்டு. ஏன்னா இங்கிலீஷ்காரனோட சம்பந்தம் கிடைச்சதுனால என்ன ஆகி போச்சு, அவனுக்கு வந்து இதெல்லாம் நம்பிக்கையே இல்லை. நாயன்மார்கள் கதையெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, புள்ளக்கறியை சமைச்சா அப்படின்னா இதெல்லாம் கதை எழுதி வச்சிருக்கான். புள்ளக்கறியை எவனாவது சமைப்பானா? தன்னோட குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி சமைப்பானா எவனாவது? கண்ணப்ப நாயனார் கண்ணை தோண்டி வச்சாரு அப்போ இதெல்லாம் கதைப்பா, அதெல்லாம் வந்து மித்து அப்படின்றோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனோட கல்ச்சருக்கு அவனோட புத்திக்கு அதெல்லாம் இல்லை, மிலேச்ச புத்தி அதெல்லாம். வாஸ்தவத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கராச்சாரிய சாந்தோக்கியத்தில் உபாசனைகளை பற்றின காண்டம் வரும்போது, உபாசன காண்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தேவதைகளோட வர்ணனைகள்லாம் வரும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற மாதிரி சுவாமியை வர்ணனை பண்ணுற மாதிரி அங்கே நிறைய தேவதை உபாசனைகள் வருது. இந்த தேவதை உபாசனைகள் எல்லாத்தையும் பொய்ன்னு எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்கிறார் சங்கர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உபாசனா காண்டத்துல சொல்லப்பட்டது வேதத்துவாது. ஒரே ஒரு கேத்து சொல்றார், வேதம் பொய் சொல்லாது. அப்ப வேதத்தில் இருக்கக்கூடிய உபாசனா காண்டத்தை வச்சுக்கிட்டு தான் இந்திரன் எப்படி இருப்பார், விஷ்ணு எப்படி இருப்பார், பிரஜாபதி எப்படி இருப்பார், ஈஸ்வரன் எப்படி இருப்பார் அப்படின்னு அவங்களுடைய சொரூபங்களை எல்லாத்தையும் நம்ம உபாசனா காண்டத்தை வச்சுக்கிட்டு தான் தெரிஞ்சுக்கணும். அப்போ எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க வந்து எங்கேயாவது பாடி இருக்காங்க அப்படின்னா, அனுபூதிமான்கள் பாடினதெல்லாம் அவங்க தியானத்தில் கண்டு வெளிப்படுத்தினது. அவரு சும்மா கவிஞர் மாதிரி எழுதிட்டு, கவிஞர் இல்லை, அனுபூதி பண்ணி சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முருகனோட இதை வந்து எழுதுறாரு, திருப்புகள் வர்ணனை பண்ணுறாரு அப்படின்னா, கந்தர் அனுபூதியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எழுதுறாரு அப்படின்னா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முருகருக்கு சத்தியம். விஷ்ணுக்கு யாரெல்லாம் வந்து விஷ்ணுவோட பகவானோட அங்கங்களை வர்ணிச்சிருக்காங்களோ அதெல்லாம் சத்தியம். எங்க விவகார சத்தியம். ஞானத்துக்கு போயிட்டீங்கன்னா வேற, ஆனால் இந்த விவகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் சத்தியம். அப்போ வந்து பெரியவங்களோட கீர்த்தனைகளில் இருக்கிறதெல்லாம் சத்தியம்னு அதை உபாசனைக்காக நம்ம ஸ்வீகாரம் பண்ணணும். இங்கே இருக்கக்கூடிய 1000 நாமங்களை வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க 1000 நாமம் எழுதி வச்சுட்டு என்ன பண்ணுறது? சுவாமி பக்கத்தில் இருந்து கேட்டிருக்காருங்க. வேற எந்த ஸ்துதிக்கும் இந்த சகஸ்ரநாமத்தோட கிரேட்னஸ் இல்லை. ஏன் தெரியுங்களா? சுவாமிய பக்கத்தில் இருந்துக்கிட்டு நம்ம பீஷ்ம பிதாமகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்ல சொல்ல யார் யுதிஷ்டர் கேட்க பக்கத்துல இருந்து ஆடியன்ஸா இருந்து சுவாமி கேட்டிருக்கார், ஏன்பா நீ என்னோட பற்றி தப்பா பேசுறப்பா, இது இல்லை நம்ம நாதபுரம் ஏதாவது சொல்லுவாருன்ட்டு நான் உடனே என்ன பண்ணுவேன், நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன், இது இல்லை. அப்போ நான் சொல்கிறேன்ல, அவர் நாதபுரம் ஏதாவது சொன்னார், இல்லை இது தப்பு, இது இல்லை அப்படின்ற. இப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பகவான் வந்து பக்கத்திலேயே இருந்திருக்கார். இந்த நாமங்கள்லாம் சொல்லும் போது ஏப்பா பொய் சொல்கிறப்பா நீ, இதெல்லாம் இல்லை அப்படின்னு விஷ்ணு பகவானே என்ன பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் சொல்லியிருக்கலாம்ல. இல்லை. ஏன் அப்படின்னா விஷ்ணு பகவான் அங்கீகாரம் பண்ணது, கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் அங்கீகாரம் பண்ணுறார். அப்போ என்ன அர்த்தம்? பொய்ய அங்கீகாரம் யாராவது பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அப்போ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சகஸ்ரநாமத்தில் சொல்லப்பட்டது எல்லாம் சத்கீர்த்தி அப்படின்னு அர்த்தம். சத்கீர்த்தின்னு அர்த்தம் சத்தியம். இது சத்தியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு ஒன்று பார்த்துருக்கோம், அமோகஹான்னு சுவாமிக்கு ஒரு பேர் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? அமோகஹனா என்ன அர்த்தம் தெரியுங்களா? பொய்க்காததுன்னு அர்த்தம். சுவாமி மட்டும்தான் பொய்க்க மாட்டார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியை கீர்த்தனம் பண்ண 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 என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோட்சத்தையே சுவாமி கொடுப்பார். நரஸ்துதி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்மத்தோட பலன் முடிஞ்சு போயிடும். நல்லா நிச்சயம் பண்ணிங்க, நரஸ்துதி பண்ணவே கூடாது, எல்லாம் அசத்து கீர்த்தி அப்படின்னு பேர். சுவாமியை கீர்த்தனம் பண்ணுறதுனால தான் மோட்சம் கிடைக்கும். அதனால பொய்க்காத கீர்த்தி, சுவாமியோட புகழ் வந்து பார்த்தீங்கன்னா பொய்க்காதது, அதை கீர்த்தனம் பண்ணுறதுனால மோட்சம் கிடைக்கும். அதனால சுவாமிக்கு பேர் சத்கீர்த்தி. சதி அவிததா கீர்த்திகி அஸ்ய இதி சத்கீர்த்தி. அவிதத்தம், விதத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பொய்ன்னு அர்த்தம். விதத்தம்னா பொய். அதுக்கு ஆப்போசிட் என்னன்னா அவிதத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பொய்யில்லாதது. பொய்யில்லாததுன்னு என்ன அர்த்தம்? சத்தியம். ஏன் டைரக்டா சத்தியம்னு போட வேண்டியது என்ன?
அப்படின்னு கேட்டால் எப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீனிங் நம்ம பண்ணுறோமோ அப்போ வந்து எம்பசைஸ் அதிகமாக பண்ணுறோம். சத்தியம் சொல்கிறத காட்டிலும் அவிதத்தம் சொல்கிறீங்க அப்படின்னா பொய்க்காதது பொய்யில்லாதது அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சதி அவிதத்ததா கீர்த்திகி, பகவானோட கீர்த்தி வந்து எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா பொய்க்காததா இருக்கு. அந்த கீர்த்தியை உடையதுனால சுவாமிக்கு பேர் சத்கீர்த்திகி அப்படின்னு பேர். 623வது நாமம் சின்ன சம்சயா. சின்ன சம்சயகனா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகவானுடைய சொரூபம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? அந்த சொரூபம் சூரிய பிரகாசம் மாதிரி. சூரிய பிரகாசத்தில் ஏதாவது அஜ்ஞானம் இருக்குமா, மறைப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சண்டமாமிருத்தம் அப்படின்னு சொல்லுவோம். உச்சிக்கால சூரியன் எப்படி பிரகாசிக்குதோ, மேகமூட்டம் கூட அங்கே இருக்காது. உச்சிக்கால சூரியன் பிரகாசிக்கும் போது 1 மணிக்கு 12 மணிக்கு அது மாதிரி கோட்டி சூரிய பிரகாசம் சுவாமியோட சுரூபம். அதில் ஏதாவது டவுட் இருக்குமான, டவுட் வருது அப்படின்னாவே கொஞ்சமாவது அந்தகாரம் இருந்தால் தான் நமக்கு என்ன வரும்? நம்ம ஏற்கனவே கீதாவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவித்யான்றது தாமசம். அது என்ன பண்ணும்? 3 காரியங்களை பண்ணுன்னு கீதாவில் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ போயிட்டு இருக்க பாஷ்யத்தில் அவித்யான்னு என்ன பண்ணும்? முதல்ல அக்ரஹணம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை பார்க்க விடாமல் பண்ணும். பூர்ண இருட்டு இருந்துச்சுன்னா அடுத்து என்ன பண்ணும்? விபரீத கிரகணம், ஒன்றை வேற ஒன்றா பார்க்க வைக்கும். அப்புறம் 3வது என்னன்னு கேட்டீங்கன்னா சம்சயத்தை உண்டு பண்ணும். அப்போ இந்த 3 காரியம்தான் அவித்யாவோடது. பூரண பிரகாசம் இருக்கு அப்படின்னா எங்கேயாவது இது கயிறா இல்லை இது வந்து பாம்பான்னு டவுட் வருமா? வரவே வராது. பூரண பிரகாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விபரீத கிரகணமும் இல்லை, அக்ரகணமும் இல்லை, அதே நேரத்தில் சம்சயமும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாதது. சுவாமியோட சுரூபம் சச்சிதானந்தமா பூரண அவேர்னஸா இருக்கிறதுனால அவருக்கு பேர் என்ன பேருனா சின்ன சம்சயகனா. சம்சயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100% நீங்கியவர் அப்படின்னு அர்த்தம். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. கரதல ஆமலகவத். என்ன அருமையான எக்ஸாம்பிள் பாருங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா கை நீட்டுங்க, கை நீட்டியாச்சு. ஒரு நெல்லிக்காவை நல்ல பெரிய காட்டு நெல்லிக்காவை எடுத்து வேலை வைக்கிறீங்க. என்னது? நெல்லிக்காய் சொல்லுவோம்ல. அப்போ உள்ளங்கையில் எடுத்து வச்சு இது என்னன்னு கேட்டால் எவ்வளோ சந்தேகம் இல்லாமல் இது நெல்லிக்கான்னு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி சர்வம் சாட்சாத் கிருத்தவதா. சுவாமி என்னவா பேர் அப்படின்னா அலுப்த திருக்குன்னு பேர், சர்வ திருக்குன்னு பேர். சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வ திருக்கு, எல்லாத்தையும் பார்க்குறவர். எறும்புல இருந்துக்கிட்டு எறும்பு கண் வழியாக எல்லாத்தையும் பார்க்குறாரு. பிரம்மாவோட உள்ள இருந்துக்கிட்டு பிரம்மா மூலமாக எல்லாத்தையும் பார்க்குறாரு. எனக்குள்ளார இருந்துக்கிட்டு என் மூலமாக எல்லாத்தையும் பார்க்குறாரு. அப்போ எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் அபானி பாதோ ஜவினோ கிரகீதா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா கையில்லாமல் வந்து எல்லாத்தையும் கிரகணம் பண்ணுறாரு, கால் இல்லாமல் எல்லா காலையும் எடுத்துக்கிட்டு நடக்கிறார், கண் இல்லாமல் எல்லா கண்ணாவும் இருந்துட்டு பார்க்குறார். அப்போ சுவாமி தான் எல்லா கண்ணுலன்னும் பார்க்குறாரு. அவருக்கு ஏதாவது மறைப்பு இருக்கா? ஒன்றும் மறைக்க முடியாது சாமி. அதனால வந்து சுவாமி என்ன பண்ணுறாருன்னா சர்வம் சாட்சாத் கிருத்தவதா, அனைத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற சர்வத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக பார்க்கின்றவர். வெறும் சாட்சியாக இருக்கிறதுனால, சர்வாத்மாவாக இருக்கிறதுனால. அதனால குவாபி சம்சயோ நாஸ்தி இது சின்ன சம்சய. அவருக்குன்னு ஒரு சந்தேகமும் வந்து பார்த்தீங்கன்னா வர்றதில்லை. நமக்கு எறும்பு புத்துல என்ன இருக்கும்? சந்தேகம் வருமா? எறும்பு புத்து எப்படி இருக்கும்? கூடயே இருந்துகிட்டு இருக்கு. இந்த குரங்குலாம் எங்கே தூங்கும்? ராத்திரியில் போய் எங்கே தூங்குதுன்னு தெரில. எப்படி தூங்கும்? அது பாவம் இல்லை. பகவான் படைச்சிருக்காரு, ஆனால் எப்படி படைச்சிருக்காரு தெரியலையே. இந்த கரப்பாம்பூச்சிலாம் எப்படி பிறந்துச்சு? அதுக்கே ஒத்த கால் இல்லை. இதெல்லாம் நமக்கு நிறைய சந்தேகம் இருக்குது, ஊர்பட்ட சந்தேகம். சதானந்த நைட்டு பேசினாவே ஒரு 10-20 சந்தேகம் சொல்லுவார். ஏன் சாமி இந்த கரப்பாம்பூச்சிக்கு ஏன் சாமி கால் இல்லை அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? கரப்பாம்பூச்சிக்கு கால் இல்லைன்னா சந்தேகத்தை லிஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு வெறும் சந்தேகம் மட்டும்தான் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம பார்வை எங்கே இருக்குது? இந்த தேகத்தில் மட்டும் இருக்குது. சுவாமியோட பார்வை எங்கே இருக்குது அப்படின்னா இந்த லோகத்தில் இருக்க சர்வ ஜீவராசிகளுக்கு ஆத்மாவாக இருக்கிறதுனால, எல்லா கண்களும் அவரோட கண்களாக இருக்கிறதுனால அவருக்கு தெரியாதது, அவருக்கு சந்தேகமானதுன்னு இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் சுவாமிக்கு என்ன பேர்? சின்ன சம்சயா அப்படின்னு பேர். இது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவாமியை தரிசனம் பண்ணுறதுனால நமக்கு என்ன சாமி உண்டாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான மந்திரம் முண்டக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அப்படிப்பட்ட மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுது. 2:2:8 வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. வித்யதே ஹிருதய கிரந்திஹி சித்யந்தே சர்வ சம்சயாஹ க்ஷீயந்தே சாஸ்ய கருமாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. அற்புதமான மந்திரம். 2:2:8 முண்டக்க உபனிஷத்.
ரொம்ப முக்கியம். எப்போ இந்த இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஃப்ளெக்ஷன் எங்கே இருக்குது? சந்திரன் வானத்தில் இருக்குது, அது எல்லாத்தையும் பிரகாசிக்குது. இந்த ரிஃப்ளெக்ஷன் இத்தனோண்டு பானைக்குள்ளார இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன இதில் ஒரு ஜலத்துக்குள்ளார ரிஃப்ளெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரிஃப்ளெக்ஷன் எதுக்கு உட்பட்டது? இந்த பாத்திரத்துக்கு உள்ளார லிமிட் ஆகிடும். இது வந்து சர்வாத்மாவா எல்லாத்தையும் தெரியுமா? இந்த 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 ரிஃப்ளெக்ஷனுக்கு இந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதான் பவுண்ட்ரி வால். இதுக்கு மேலே அதுக்கு எங்கேயும் அதிகம் தெரியவே தெரியாது. நல்ல கண், எல்லாத்துக்கும் நல்ல கண். இப்போ நம்ம எல்லாம் ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் ஒரிஜினலை பார்க்குதோ, ஒரிஜினல் சந்திரனை பார்த்து நான் தான் சந்திரன் அப்படின்னு அது அடையுதோ, இந்த பவுண்ட்ரி வால் இருக்குல்ல, தேகம், மனசு, புத்தி, இந்த பவுண்ட்ரி வாலை பிரேக் எப்போ பண்ணுதோ அது நான் இல்லை, நான் பிரகாசம் அப்படின்னு, அப்போ அது என்னவாயிடும்? அந்த பரமாத்மாவோட தரிசனம் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். சாட்சாத்காரம் அப்படின்னு. அந்த பரமாத்மாவோட தரிசனம் கிடைச்ச மாத்திரத்தை தஸ்மின் திருஷ்டே பராவரை, காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்டது, காரண காரிய சுரூபமாக இருக்கிறது, சர்வமாக இருக்கிற அந்த பரமாத்மாவை தரிசனம் பண்ண மாத்திரத்தில் வித்யதே ஹிருதய கிரந்தி, இந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய நான் ஸ்தூல தேகம், நான் சூக்ஷ்ம தேகம், நான் காரண தேகம்னு 3 கிரந்தியும் 3 முடிச்சு, இந்த 3 முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நாசத்தை அடையுது. சித்தியந்தே சர்வ சம்சயாக, இதான் முக்கியமானது. பகவான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சர்வத்தையும் அறிந்தவரா சர்வதற்காக இருக்கிறாரோ, அவருக்கு சந்தேகம் எல்லாம் நீங்கி போச்சோ, அதே மாதிரி அந்த பரமாத்மாவை தரிசனம் பண்ணுறதுனால நம்மளுடைய சந்தேகமும் இல்லாமல் போகின்றது. அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுதுன்னா, க்ஷீயந்தே சாஸ்ய கருமானி, இவனுடைய கருமங்கள் எல்லாம் சஞ்சிதம், ஆகாமி, பிராரப்தம் எல்லாம் நஷ்டத்தை அடைகின்றன, அவன் ஜீவன் முக்தனா ஆகின்றான் அப்படின்னு. அதனால பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன சம்சயகன்றதுக்கு மீனிங் வந்து நம்மளுடைய சம்சயங்களை எல்லாத்தையும் நாசம் செய்பவர் சின்ன சம்சயம் அப்படின்னு மீனிங் இருக்கு. இதோட நிப்பாட்டுங்க, மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். மொத்தம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 66வது ஸ்லோகத்தில் 9 நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு, படிச்சுவோம். ஓம் ஸ்வக்ஷாய நமஹ, ஓம் ஸ்வங்காய நமஹ, ஓம் சதானந்தாய நமஹ, ஓம் நந்தயே நமஹ, ஓம் ஜோதிர்கணேஸ்வராய நமஹ, ஓம் விதேயாத்மனே நமஹ, ஓம் அவிதேயாத்மனே, ஓம் விஜிதாத்மனே நமஹ, ஓம் அவிதேயாத்மனே நமஹ, ஓம் சத்கீர்த்தயே நமஹ, ஓம் சின்ன சம்சயாய நமஹ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாः பதயே நமः. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம நாம வரானன ஓம் நம இதி. ஓம் ராம 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 ராம. மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுఖ్యం ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஓம் காயேன வாசா மனசேந்திரியைவ புத்யாத்மனா வா பிரகிருதிர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண.